स्मरणं हे राम आयीषाद्याः सुमनसगा सर्वाकामकमेयं दत्त्वा दत्यादुकं नमामि गजाननं लाइव स्फटिकमणिमयमाक्षमाला ददानास्ते नैकेन पद्मं चिदमभिदुकापुस्तकं चापरेण भाषाकुन्देन शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सामे वाग्देवतेयं निरसद्वदने सर्वदा प्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां मध्ये वाल्मीकिकोकिलं वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयादि पराङ्गतिं यद्पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्पनं कोट्पदीकृतवाराशीमशगीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अलिरात्मजम् अंजनानंदनं वीरं जानकी योगनाथं कवीशमच्चन्दारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धो सल्लं सलीलं यशोगवत्मिं जनकात्मजाय आदाय तेनैव ददाह लङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमधिपाटलार्णं काञ्चनातिकमनीयविग्रहं पारिजातधर्मूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं बाधात्मजं मानदैवतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथि पौरुषेच्छा प्रदीप्तिन्वं श्रीशं जयरामणि धर्मात्मानिषादप्रतिष्ठान्त्वम् अगम शाश्वती समायत्रों च मिथुनादेकम् अवधि काममोहितं सहृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम ध्येयं सदा परिभव अवग्नवीटवेदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतं शरण्यं प्रत्यार्तिकं प्रणतपालभवाप्तिबोधं वन्दे महापुरुषं ते शरणारविन्दं जानकीकान्तस्मरणं राम राम प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की श्री रामचंद्र प्रभु தன்னோட ராஜ்யம் சொத்து சுகம் அத்தனையும் விட்டுட்டு பித்ருவாக்கிய பரிபாலனார்த்தம் 14 வருஷம் நான் வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு கிளம்பியிருக்க. இத மாத்துறதுக்கு அத்தனை பேரும் முயற்சி பண்ணா தசரதர்ல இருந்து அத்தனை பேரும் இத அவாவா சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணா. ஆனா அத்தனை பேரும் இதுல வெற்றி அடைய முடியல. ஏன்னா அப்பேற்பட்ட தர்ம நிஷ்டையோட இருக்கிற பிரபுவிடம் இவாளோட சீட்டு செல்லல. ஆனா இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண முடியலேங்கிற தாபம் ராமபிரானுக்கு உண்டு. இவாளெல்லாம் அலட்சியம் பண்ணாருன்னு அர்த்தம் இல்லை. அவரோட தர்ம நிஷ்டை அப்பேற்பட்டதா இருக்குங்கிறத இங்க தெரிஞ்சுக்கிறோம். இதுல முதல்ல தசரதர் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டா, அவரால் ராமரை பிரிஞ்சு இருக்க முடியல. அந்த தாபம் 14 வருஷம் வரைக்கும் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. இப்பவே என்னால தாங்க முடியல அப்படின்னு உயிரை விட்டுட்டார். அந்த தீபம் அணைஞ்சிடுத்து. அவரோட பிரேமம் ஒரு விதமா இருக்கு. இன்னொரு பிரேமம் என்னன்னு பார்த்தா, இந்த 14 வருஷமும் நான் இந்த துக்கத்தை நான் தாங்கிட்டே இருப்பேன், இந்த துக்கத்தோடயே இருப்பேன். ஆனா ராமரோட ஆக்ஞையை நான் நிறைவேற்றிலும் இந்த கைங்கரியத்தை நான் இருப்பேன், இந்த ராஜ்யத்தை நான் பரிபாலிப்பேன். அது எந்த பலத்துல பரிபாலிப்பேன் அப்படின்னா, அந்த பாதுகைகளை கொண்டு நான் பரிபாலிப்பேன். நந்தி கிராமத்துல இருந்தே அயோத்திக்குள்ள நான் பிரவேசிக்க மாட்டேன்னு ஒரு பக்தியில இருக்கான். அதுதான் பரதன். இங்க நீங்க சத்ருக்னன் என்னன்னு பார்த்தா, இந்த பரதனோடு கூடவே சேர்ந்து பரதன் என்ன பண்றானோ அதுக்கு அனுகூலமா இங்க இருந்து இருக்க நந்தி கிராமத்தை. சுமந்திரன் நம்ம எடுத்துட்டாலும் அவர் ஆன மட்டும் பிரபுவோட சேர்ந்து வனவாசத்துக்கு வந்துடணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் இருந்தார். ஆனா அப்பாவை நீ பாத்துக்கணும், நீ அந்த ராஜ்யத்துல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர பிரபு அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டார். அவரோட பக்தி அப்படி இருக்கு. மேல குகன்ல இருந்து எல்லாருமே ராமரை அவள்கிட்டே வச்சுக்கணும் இந்த 14 வருஷமும் அப்படின்னு நினைக்கிறா. குகன் பரதோஜர் 2 பேருமே அதை பிரார்த்திக்கிறா. ஆனா எனக்கு கடுமையான வனத்துல போய் நான் சஞ்சரிக்கணும் அப்படின்னு வேண்டி அந்த வரம் கேட்டிருக்கிறதுனால நான் இங்க தங்க முடியாது. மேலும் இது அயோத்திக்கு ரொம்ப சமீபத்துல இருக்கு, அதனால அடிக்கடி வரக்கூடும், அதனால நான் இங்க தங்க முடியாதுன்னு அதை சொல்லிட்டு அவளை கிளம்புற. அவளுக்கு இந்த 14 வருஷமும் ராமர் வந்துட்டு போனதே ஒரு உபாசனையா இருக்கு. அவர் எங்க உட்கார்ந்தார், அவர் எங்க படுத்துட்டார், இதையே குகன் உபாசிக்கிறான்.
பரத்வாஜருக்கு என்னன்னா, இந்த ஜனங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சேவை பண்ணி இவாளை போஷணை பண்ணி அனுப்பிச்சாதான் ராமர் அவளை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறதுனால அந்த கைங்கரியத்தை அவர் பண்றார். லட்சுமண சுவாமி என்னால வந்து ராமரை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது, ராமர் 14 வருஷம் போறார் அப்படின்னா நானும் 14 வருஷம் போறேன்னு அவருக்கு முன்னாடி இவர் கிளம்பி நிற்கிறார். அவரோட பக்தி அப்படி இருக்கு. கௌசல்யாமா தாங்கவே முடியல, இந்த பட்டாபிஷேகம் இல்ல காட்டுக்கு போறேங்கிறத தாங்கவே முடியல, அங்கே என் உயிர் போயிடாதாங்கிற நிலைமையில கேட்கிறா. ஆனா லக்ஷ்மணரும் நாமளும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி அங்கேயே வைக்கிறா. சுமித்ரா வந்து பிரம்மஜானியா இருக்கிறதுனால தானும் சமாதானப்படுத்திட்டு கௌசல்யையும் சேர்த்து சமாதானப்படுத்துறா. இதுல கைகேயோட பாடுதான் ரொம்ப கஷ்டம். அவளை தான் நல்லவள்னு யார்த்தையாவது போய் சொல்லிக்கணும்னு ஆசை, ஆனா யாரும் கேட்பார் இல்ல. அப்படி ஒரு நிலைமையில இருந்தா, ஆனா பரத்வாஜர் தான் அதை சமாதானப்படுத்தி, பரதா உங்க அம்மாவை நீ வெய்யாத அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மாறுறது அவளோட இது. அப்ப அவளுக்கு ராமர் இடத்துல உண்மையான பிரியம், நிஜமான பிரியம் என்ன இருந்ததோ அது அப்படியே திரும்ப வந்துட்டு, அப்ப அவளும் எல்லாரும் போல ஆயிட்டா இருக்கார். இந்த அயோத்தி ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, என்னைக்கு ராமபிரான் அந்த அயோத்தியை விட்டு கிளம்பினாரோ அன்னைக்கு என்ன துக்கத்துல இருந்தாலோ 14 வருஷமும் அதே துக்கத்தை தான் அனுபவிக்கிறா. க்ஷணம் கூட அதை மறந்து வேற லைஃப் வாழணுங்கிற எண்ணமே அவளுக்கு வரல. அப்பேற்பட்ட பக்தியில இருக்கா அந்த அயோத்தி ஜனங்கள். இப்படி இந்த அயோத்தியா காண்டம் பாதுகாப்பட்ட விஷயம் வரைக்கும் நேற்றுக்கு அனுபவிச்சோம். மேல சித்திரக்கூடத்துல என்ன ஆறுது அப்படின்னா, இந்த ரிஷிகள்லாம் அங்க இருந்து கிளம்புறா. ஏன்னா ராட்சச சஞ்சாரம் அங்க அதிகமா இருக்கான், நாங்க இனிமே இங்க இருக்க முடியாது அப்படின்னு கிளம்புறா. மேல ராமருக்கு என்ன அப்படின்னா, இங்கதான் கண்ணீர் விட்ட இடமா இருக்கு. பரதன் அப்பேற்பட்ட பக்தியோட பிரார்த்திச்சும் தன்னால முடியலையேன்னு ராமனும் கண்ணீர் விட்டார், பரதனும் அப்பேற்பட்ட கண்ணீர் அங்க விட்டுருக்கான். அதனால அந்த இடத்துல இருந்தா பழைய நினைவுகள்லாம் வரும், அதனால இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சித்திரகூடத்தை விட்டு கிளம்புறா. சோத்ரே ராஷ்டிரமாசாத்ய தம் பவந்தே மகாயசாக தம் சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவத் பிரத்யபத்யத. அத்ரி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போறா நேரம். அங்க அத்ரியும் அனசூயும் அப்பேற்பட்ட வானப்பிரஸ்த தர்மத்துல தபஸ்வியாளா இருக்கா. 2 பேரும் ரொம்ப வயசானவே அவா, ஞானம் வித்தாலும் கூட அவா. அந்த ஆசிரமத்தை தேடி போறா. தன்னோட சொந்த பிள்ளைய வரவேற்கிறது மாதிரி ராமரை வரவேற்கிறதும் இந்த சீதையை தான் பார்த்தது மட்டும் இல்லாம அனசூயா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ எப்பேற்பட்டவ அப்படின்னு சொல்றார். தச வருஷ சகசிராணி தயா தப்தம் மகத்தபகா. 10,000 வருஷம் தபஸ்ல இருந்தாலும். அப்ப அவ என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டா 100 கிழவின்னு சொல்லுவா. அந்த அவ்வளவு வயசாச்சான், மேலாம் சுருக்கம் விழுந்து அப்பேற்பட்ட வயசுல இருக்கா. அவதான் இந்த சீதையை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சீதையை வந்து உள்ள அனுப்புறார். சீதையை தன்னோட பொண்ணு மாதிரி அழைச்சுக்கிறா. அழைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா. நீ இப்படி கிளம்பிட்டேமா, ராமர் காட்டுக்கு கிளம்புறதுனதும் தன்னோட சுகம் தன்னோட சொந்தம் எதையுமே நினைக்காம நீ அவரோட கிளம்பிட்டே அப்படிங்கிறா. त्यक्त्वा नादिजनं सीते मानवृद्धं च भामिनी अवरुद्धं वने रामं दिट्या त्वं अनुगच्छसि. உன்னோட வீட்டை விட்டுட்ட, 2 வீடு இருக்கு உனக்கு, 2 வீட்டையும் விட்டுட்ட. அங்க மாமனார் இருக்கார், இங்க உங்க அப்பா இருக்கார், 2 வீட்டுக்கும் நீ போகணும்னு நினைக்கல. உன்னோட சொந்தக்காரெல்லாம் விட்டுட்ட, உன்னோட சௌக்கியங்கள்லாம் விட்டுட்டு நீ இப்படி வந்துட்ட அப்படின்னு ரொம்ப சொல்றா. சீதை பதில் சொல்றா, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ராமச்சந்திர பிரபுக்கு இவாள்லாம் சம்பந்தப்பட்டவாள் இல்ல, வெறும் ஜனங்கள். இவாள்லாம் அயோத்தி ஜனங்கள். அந்த ஜனங்கள் இந்த 14 வருஷமும் ராமரோட கழிக்க தயாரா இருந்தானால் நான் வந்து அவரோட தர்ம பத்னி, நான் எப்படி கிளம்பாம இருக்க முடியும்னு கேட்கிறா. அதுவும் ராமச்சந்திர பிரபு அப்பேற்பட்ட விசேஷ கல்யாண குணங்களோட இருக்கக்கூடியவர், அவர் கூட கிளம்புறது என்ன ஆச்சரியம்ங்கிறா. ஒரு ஆத்துக்காரர் அவர் வந்து துர்பலமா இருக்கார், இல்ல மோசமா இருக்கார், இல்லைன்னா பாபிஷ்டரா இருக்கார், இல்லைன்னா ஏழையா இருக்கார், வியாதிஸ்தரா இருக்கார் அப்படின்னா கூட ஒரு ஆத்துக்காரி அவளை விடக்கூடாது அப்படின்னு முன்னாடி உள்ள பதிவிரதைகள்லாம் எடுத்து காட்டுறா. யாரெல்லாம் அப்படி இருந்தா அப்படிங்கிறத எடுத்து காட்டுறா. அப்ப எப்பேற்பட்ட குணம் உனக்கு, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்க, நீ எப்பேற்பட்ட தர்மத்துல இருக்க அப்படின்னு ரொம்ப பாராட்டுறா. இந்த பாராட்டெல்லாம் என்ன சேர்ந்தது இல்ல, இதெல்லாம் அவரோடது அப்படிங்கிறா. தான் பெருமையை தன்னை ஏத்துக்க மாட்டாளாம். இது ஒரு குணமா சீதைக்கு. தன்னை தான் பெருமையா சொல்றா, அதை வந்து ராமரோடது அப்படிங்கிறா.
எப்படி ஒரு ஆத்துக்கார் கூட கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. நகரஸ்தோ வனஸ்தோ வா பாபோ வா எதிவா சுபகா யாசாம் ஸ்திரீனாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதயா. அவர் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் அவரோடு கிளம்புறதுதான் ஒரு நல்ல பதிவிரதைக்கு அழகு. அதுதான் லட்சணம் அவளுக்கு. அதனால கிளம்புறது ஒன்றும் பெரிய இது இல்லை. துஷீலவா காமபுத்தோ வா தனைர்வா பரிவர்த்திதா ஸ்திரீனாம் ஆரிய சுபாவானாம் பரமம் தெய்வதம் பதிகி. இது ஏதோ என்னோட சுபாவம் நீங்க சொல்றல, இந்த பாரத தேசத்துல எல்லாருமே அநேகமா அந்த சுபாவத்துல தான் இருப்பா. இது அவளுக்கு நேச்சருங்கிறா. இது அவளோட சுபாவமே இதுதான். ஆத்துக்காரரை விட்டு ஒரு காலம் பிரியணும்னு நினைக்க மாட்டா. அதனால அப்படிதான் இருப்பா அப்படிங்கிறா. நான் உன்னோட கல்யாணத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா இவர் இவர் எங்கேயுமே அழைச்சின்னு போக மாட்டேங்கிறாரு. என்ன ஒரு இடத்துக்காவது கூட்டின்னு போக மாட்டேங்கிறார். நான் அதனால ஆசிரமத்திலே தான் இருக்கேன். எந்த நாள் நீ வருவேன்னு ஒரு சமாதானம் சொல்லியிருக்கார். அதனால நீங்க எப்போ வருவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறா. நமக்கு என்ன பிரியமோ அதை புறத்தையாட்ட கேட்டு அனுபவிக்கிறத விட அவளுக்கு எதை சொல்ல பிரியமோ அதை கேட்கறது ரொம்ப விசிஷ்டம். அதுதான் இப்ப அனசூயா கேட்கிறா. சீதை கிட்ட உன்னோட கல்யாண கதையை சொல்லு, நான் தான் உன் கல்யாணத்துக்கு வரலையே, உன் கல்யாண கதையை எனக்கு சொல்லு அப்படிங்கிறா. இப்போ ஒரு அருமையான ஒரு சீதா கல்யாணம் இங்க நடக்கிறது. எது வால்மீகி சொல்லாத விஷயங்களோ அதெல்லாம் கூட இங்க சொல்றா. பொதுவா பூமியில இருந்து ஒரு பெட்டி கிடைச்சது, அதுலதான் சீதை கிடைச்சா அப்படிதான் சொல்லுவா. ஆனா இங்க என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு கேட்டா, பான்சு குண்டித சர்வாங்கி, அதாவது மணல்ல இருந்து எடுத்தனா அந்த மணலை தன்னோட வஸ்திரத்தால தொடச்சு விட்டுதான் எடுத்தலாம். அப்படிதான் கிடைச்சாலாம் சீதை. அயோனிதியா கிடைச்சாலாம். அதை கிடைச்சதுமே ஒரு அசரீர வாக்கு கேட்டது. இது இவ்வளவு அழகா இருக்கே, இது திவ்யமங்கல சுரூபமா இருக்கே அப்படின்னு ஜனகர் பாக்குற. அப்ப அசரீரி கேட்கறது, அந்த ரிக்ஷேச்ச வா குப்தா பிரதிமா மானுஷா கில மானுஷி கில ஏவமேதன் நரபதே தர்மேன தனையா தவ. இங்க மானுஷி கில அமானுஷி கில ரெண்டுமே இங்க இருக்கு. அந்த ஆ கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கீங்க. அமானுஷி கிள அப்படின்னா ஜாக்கிரத, இவ சாதாரண மனுஷி இல்ல, இவ மேல இருந்து மகாலட்சுமியே அப்படியே அவதாரம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றது. அப்புறம் சாதாரணமா நீ அப்படியெல்லாம் நினைச்சு நீ பயந்துராத, மானுஷி இல்ல, இவ இப்ப மனுஷியா தான் அவதாரம் பண்ணிருக்கா. அதனால இவ மனுஷி தான். இது யாரோட பொண் அப்படின்னு நீ யோசிக்கவே வேண்டாம். தர்மேன தனையாதவ, உன்னோட பொண்ணா உன்னோட பொண்ணாவே நீ வளர்க்கலாம் அப்படின்னு அந்த அசரீரி வாக்கு கேட்கறது. அந்த பொண்ணை நாளொரு மேயும் பொழுது வந்தமா வளர்த்துட்டு வர ஜனகர். 6 வயசு ஆகுது, அப்பவே கல்யாணம் ஆலையன்னு கவலைப்படுறார். இதுக்கு தகுந்த வரன் கிடைக்கணுமே, எப்பேற்பட்ட பொண்ணா இருக்கா, இதுக்கு வரன் கிடைக்கணுமே அப்படின்னு கவலைப்படுறார். ஏதோ அசடுகள்லாம் கேட்டுட்டு போனது, அதுக்கெல்லாம் கொடுக்க ஜனகருக்கும் இஷ்டம் இல்லை. ஏன்னா இது தன்கிட்ட இருக்கிற வஸ்து அப்பேற்பட்ட உயர்ந்த வஸ்துவா இருக்கிறதுனால இவாளுக்கெல்லாம் கொடுக்க இஷ்டம் இல்லை. அப்ப அப்பேற்பட்ட பிரபுவை விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு வர. அங்க தனுர்பங்கம் பண்ணும்போது அந்த வில்ல நாணை ஏத்துறதுக்கு இப்ப சொல்லியிருக்கா. நான் ஏத்திட்டா பொண்ணை தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். அந்த நான் ஏத்தும் போதே சீதையோட மனசையும் சேர்த்து இழுக்கிறவனா. அப்படி இழுத்துட்டாரான். அப்பவே அவர் குணங்கள்ல நான் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறான். தான் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. தன்னை கட்டிக்க போறவருக்கு எப்பேற்பட்ட குணங்கள்லாம் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாலும் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்தன வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த லிஸ்ட் தோத்து போச்சான். ராமரோட குணங்கள் அவ்வளவு அனந்தமா இருக்கான். அந்த அனுசூயாங்கிறவ தபோபலம் உடையவ, நினைச்சாலே எது வேணா வரக்கூடியது. அந்த அனுலேபனங்கள்லாம் நினைச்சாலே அந்த அந்த தேவலோகத்துல இருந்து அப்படியே வந்துருமா அவளுக்கு. அப்ப சீதையா அந்த அந்த கல்யாண அலங்காரத்தை அப்படியே பண்றா. பூரா நகைகளால அப்படியே ஜொலிக்க பண்றா. பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை, நீ ராமர் பக்கத்துல போய் நில்லு, நான் உள்ள இருந்து அப்படியே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எனக்கு அனுஷ்டானத்துக்கு போக டைம் ஆச்சு. ஆனா எனக்கு எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துட்டா, நான் தான் இன்னும் போல. அவ்வளவு நேரம் அலங்காரம் பண்ணிட்டாலாம் சீதையை பார்த்து. இப்ப சீதையை ராமர் கிட்ட போய் நிக்க சொல்றா. அந்த கல்யாண கோலத்தை நான் பாத்துருவேன் அப்படிங்கிறா. சீதா அப்படியே வெளியில வரா. ராமர் அப்படியே ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா நேற்று வரைக்கும் அந்த பழைய வஸ்திரத்துல அப்படியே நின்று இருந்தா, இன்னைக்கு அந்த ராஜ அலங்காரத்துல அப்படியே கல்யாண அலங்காரத்துல அப்படி பார்த்ததும் ராமரே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆஹா, என்ன பாக்கியம் பண்ணிருக்க நீ, அந்த அனசூயாவோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாயிட்ட அப்படின்னு சொல்லி சீதையை ரொம்ப கொண்டாடுற. சீதையும் ராமர் கொண்டாடுறதுனால ரொம்ப
மேல அங்கிருந்து ஆசிரமத்துல தங்கிட்டும் மேல அடுத்த நாள் காலமே அங்கிருந்து கிளம்புறா. இதோட அயோத்தியா காண்டம் பூர்த்தியாகிறது. மேல அரண்ய காண்டம். இந்த ராமாயணம்ங்கிற காவியம் பொதுவா சிருங்கார ரசப்பிரதமானது. ஆனா பொதுவா என்ன சொல்லுவா அப்படின்னா வீரிய ரசம், காருண்ய ரசம், இதுதான் பிரதானமா தெரியும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு ரசம் பிரதானமா இருக்கும்போது பாக்கி ரசம் அதுக்கு அங்கி ஆயிடும். பிரதானமான ரசம் எதுன்னு பார்த்தா இங்க சிங்கார ரசம், அது அங்கி ஆயிடும். இந்த வீரிய ரசமும் காருண்ய ரசமும் அதுக்கு அங்கமாயிடும். இவ்வளவு காரியம் ராமர் இங்க அழகும் பின்னாடி அந்த காருண்யமே வீரமா மாறி அப்பேற்பட்ட யுத்தம் பண்ணி ராவண பதம் பரியந்தம் யுத்தம் பண்ணி அவர் காட்டுற வீரமும் எதுக்காக அப்படின்னா அந்த சீதைக்கு தான் வச்சிருக்க பரிவு அதை காட்டுறாராம் இங்க. அதனால இது சிங்கார ரசமா, அதுலயும் விப்ரலம்ப சிங்காரம் அப்படிங்கிற. ஏன்னா எதுவுமே ரொம்ப சம்யோகத்துல இருக்கும்போது அவ்வளவு பிரேமை இருக்குமாங்கிறது கூட சந்தேகம். இப்ப பிரிஞ்சிருக்கா அப்ப இவளோட பிரேமையை பாக்குறதாலாம். அதனால இது விப்ரலம்ப சிங்காரம் அப்படிங்கிற அந்த ரசத்தை இங்க காட்டுற. இந்த ஆரண்ய காண்டமே பூரா காருண்ய ரச பிரதமா இருக்கு. காருண்யத்துல நேற்றுக்கு கம்பீரத்துல அப்படி பார்த்தோம். அயோத்தியா காண்டத்துல காட்டுக்கு போன்னு சொன்னப்ப கூட அவரோட காம்பீரியம் குறையல. இங்க என்ன போடுதுன்னா அந்த காம்பீரியம் அப்படியே குலைஞ்சு அப்படியே அவர் தடுமாறி நிற்க போறார். அந்த அந்த ஆரண்ய காண்டம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வேதாந்திகள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா எப்படி ஒரு பிரம்மஸ்வரூபத்துக்கு துக்கம் வந்துடும், நீங்க தான் பிரம்மஸ்வரூபம் தான் வந்திருக்குன்னு சொல்றேன், அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு துக்கம் எப்படி அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா பகவத்கீதை எடுத்தா அதுக்கு எதுவுமே சேராது, இந்த குணங்கள்லாம் சேராது, கஷ்டமோ துக்கமோ அதுக்கு சேராது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு இங்க பரபிரம்மஸ்வரூபம் கஷ்டப்படுறது அப்படின்னா அவளால ஒத்துக்க முடியல. சரி, அவருக்கு அஜ்ஞானம் இருந்ததுன்னு சொன்னா எப்பவுமே சூரியன் வந்துட்டா அங்க இருட்டு இருக்குன்னு சொல்லவே முடியாது. சூரியனும் அப்புறம் இருட்டை விரட்டவும் செய்யணுமா, சூரியன் வந்தாலே இருட்டு போயிடும். அதனால அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல இது அவதாரத்துல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அவ ஏத்துக்க மாட்டாளாம். ஏன்னா அஜோபி சன் ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன், ஈஸ்வரோபி சன், சன் சன்னே போட்டுன்னு போறாரு. நான் பூமியில பிறந்தாலும் மனுஷன் ஆயிட மாட்டேன், அப்பவும் நான் தெய்வம் தான், அந்த சொரூபம் எனக்கு அப்படியே தான் இருக்கு, அந்த சொரூபம் நஷ்டமாகாமலே நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில. அப்ப அதையும் சொல்ல முடியாது. அப்ப இங்க என்ன சமாதானம் அவளுக்கு சொல்ல முடியும் இந்த வேதாந்திகளுக்கு அப்படின்னா லீலா விடம்பனம் அவேகி எதா நடசிய, அதுதான் இங்க சொல்ல முடியும். என்னன்னா ஒரு ஹரிச்சந்திர நாடகம் நடக்கிறது. அதுல சந்திரமதி இருக்கா, லோகிதாசன் பாம்பு தீண்டி இறந்து போயிடுறான். அந்த சந்திரமதி தலையில அடிச்சுட்டு அப்படி அழறா. அவ அழறத பார்த்து ஜனங்கள்லாம் கதறா. அவளுக்கு அந்த துக்கம் அப்படியே வந்துருத்து. ஆனா இந்த நடிக்கிற சந்திரமதிக்கு அந்த துக்கம் உண்டான்னு கேட்டா வாஸ்தவமா அந்த துக்கம் கிடையாது. ஏன்னா இப்ப நாடகத்துலதான் நடிக்கிறா, அதுல துக்கம் கிடையாதுங்கிறத விட அவளுக்கு சந்தோஷம் உண்டா. நாம நன்னா நடிக்கிறோமே அப்படிங்கிற சந்தோஷம் வேற உண்டா. ஏன்னா எல்லாரும் அழறா, துக்கப்படுறா. தான் நன்னா நடிக்கிறதுனால தானே அவ அழறா அப்படிங்கிற சந்தோஷம் கூட உண்டா அவளுக்கு. அத மாதிரி இப்ப பிரபு இங்க காட்டுற. இவர் அழறதெல்லாம் லீலா விடம்பரம் அவேகி எதா நடசிய அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு அவளுக்கு சொல்றோம். ஆனா பக்தர்களுக்கு இது ஏற்காது. ஏன்னா நமக்காக அழாத ஒரு பெருமாளை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? நமக்காக அழணுமே, நம்ம கஷ்டத்தை தீர்க்க வேண்டாம். ஆனா நம்ம கஷ்டப்படுறோம்னு நினைச்சு அவர் சிரிச்சுட்டு இருந்தா லாயக்கு இல்லையே. அது மனுஷனே அப்படித்தானே பண்றான், அது மாதிரி இருக்க மாட்டார். அவர் அழுதாதான் நமக்கு அவர்கிட்ட பக்தி பண்ண முடியும். அதனால பக்தனுக்கு அவர் அழணும். யாருக்காக அழறனா தன் பக்தியான சீதைக்காக அழறர், தன் பக்தியை இழந்துட்டோமே அப்படின்னு அழறர். அதனால அந்த அழுக பக்தனுக்கு வேணும். அதுதான் பக்தாள்கிட்ட அவன் எவ்வளவு பதிவு வச்சுட்டு இருக்கான், அந்த சௌலபிய சௌசீல்யா அந்த குணங்கள் அப்பதான் தெரியும். அந்த அழுக வேணும்னு தான் பக்தன் நினைப்பான். இந்த வேதாந்த பரமான அர்த்தம் வேதாந்திகளுக்கு மட்டும்தான் செல்லுமே தவிர பக்தாளுக்கு செல்லாது. மேல ஒரு கதாநாயகன் நம்ம எடுத்துட்டாலும் ஒரு ஆத்துக்காரியை இழந்தா, ஆத்துக்காரி போயிட்டா சரி, போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும், அவளை யாரோ தூக்கின்னு போயிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு போயிட்டானா ஆத்துக்காரிட்ட பிரியம் இல்லாதவன்னு ஆயிடும். அப்பவுமே ஒரு கதாநாயகன் எடுத்துட்டாலுமே தன்னோட ஆத்துக்காரிட்ட அவன் காட்டினாதான் கிரகஸ்த தர்மத்துல அவன் இருக்கான்னே ஆகும். அதனால தர்மம்னு எடுத்துட்டாலே ஒருத்தன் ஆத்துக்காரி நஷ்டமானா அழனும். அதுவும் இவ்வளவு ராமர் எப்படி காட்டுறது பாருங்க. கடனமான காரியங்கள்லாம் பண்ணி சமுத்திரத்து மேல அந்த அணை கட்டி அந்த சீதையை போய் மீட்டிங் வர, மீட்டிங் தன்னோட சேர்த்து வச்சுக்கிறார். அந்த அந்த அழகை நமக்கு காட்டுறார். அது காரணம் எவ்வளவு பரிவு சீதைட்ட தனக்கு இருக்கு அப்படிங்கறத காட்டுறாரு. இதுவரைக்கும் இருந்த காடு கொஞ்சம்
சத் சத்து விஷயம்லாம் இருக்கிற காடு, இங்க கொஞ்சம் சத்புருஷாலாம் இருக்கக்கூடிய காடு, இனிமே வரக்கூடிய காடு ரொம்ப பயங்கரமான காடு. இந்த இந்த அரண்ய காண்டத்துக்கே பேர் அதனாலதான் அரண்யம் அப்படின்னு பேரு. இது ரொம்ப பயங்கரமான காடு. ஆரம்பிக்கும் போதே சொல்ற பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷா தாபசாசிரம மண்டலம். இங்க கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும், புலி சிங்கம் முதலிய மிருகங்கள்லாம் இருக்கும். மகர்ஷிகள்லாம் கடுமையான தபசு இங்கதான் பண்ணிட்டு இருக்கா. ராட்சச நடமாட்டம் இங்க ஜாஸ்தி. எப்படி தபசு பண்றா அப்படின்னா, சில பேர் மரத்துல தலைகீழ தொங்கின்னு தபசு பண்றாளாம். பூஸ்பர்சம் இல்லாம ஒத்த காலில் நின்று சில பேர் தபசு பண்றாளாம். பலவிதமான யோகாசனத்துல சில பேர் தபசு பண்றா. தீவிர அக்னியை மூட்டிட்டு நடுவுல உட்கார்ந்து தபசு பண்றா. ஜலஸ்தம்பம் பண்ணிட்டு ஜலத்துக்குள்ள இருந்து தபசு பண்றா. சில பேர் அப்படியே தன்னோட ரூபமே தெரியாம அப்படியே மறைஞ்சு போய் அதுலயே தபசுல இருக்கா. சில பேர் காஞ்ச இலையை மட்டும் சாப்பிட்டு தபசு பண்ணிட்டு இருக்கா. சில பேர் காத்த மட்டும் குடிச்சுன்னு தபசு பண்ணிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் மகர்ஷிகள் பலவிதமா இருக்கா. இவாள்லாம் எப்படின்னா நெடுகாலம் தபசுலயே இருப்பாளாம். அப்புறம் 1 மாசம் 2 மாசம் நடுவுல விசாந்தி எடுத்துப்பாளாம். அப்ப எல்லாரும் கூடி ஒரு இடத்துல அக்ரஹாரம் மாதிரி அமைச்சு அங்க இருப்பாளாம். திரும்ப தபசுக்கு போயிடுவாளாம். இப்படிதான் வழக்கமா. இப்ப இப்படி சில ரிஷிகள் இப்ப ஆசிரமம் போட்டு அங்க இருக்காளாம். அந்த இடத்துக்கு இப்ப ராமர் வர. ராமர் வந்தாலும் இப்ப தபசு அப்படியே பண்ணிட்டு தான் இருக்கா. என்ன பண்றார், தன்னோட தரிசனத்தை எல்லா ஹிருதயத்தையும் உண்டாக்கினா இது என்னது, இது யாரு இது அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறா. பார்த்தா நேர பிரபு நிற்கிறார். அப்ப நம்ம யாருக்காக இப்ப தபசு பண்ணணும், அந்த பிரபு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டா எல்லாரும் அப்படியே போட்டபடி எழுந்திருந்து அப்படியே வரா. ராமரை வரவேற்க. ரூப சம்மனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுர்ஷு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவாசினஹ. ரூப சம்மனம் லக்ஷ்மி, அவரோட ரூபம் எப்படி இருந்தது அப்படிங்கிறா. நல்ல வஜ்ர சரீரமா இருந்தது, கடினமான சரீரமா இருந்தது அப்படின்னு சொல்றா. மிருதுவான சரீரம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இங்க இப்படி சொல்றாளே அப்படின்னு கேட்டா அடுத்து சொல்ற சௌகுமாரியம் சுவேஷதாம். அந்த சரீரமே சுகுமாரமா இருந்ததா, ரொம்ப சாஃப்டாவும் இருந்ததா, ரொம்ப ஹார்டாவும் இருந்ததா. எப்படி ஒரு சரீரம் ரெண்டுமா இருக்க முடியும்னு கேட்டா அதுதான் திவ்யமா. அவரோட சரீரமே திவ்யம்னு காட்டுறதுங்க. இந்த அலங்காரம் ஹனுமார் பின்னாடி பார்த்துட்டு ரொம்ப துக்கப்பட போறாரு. ஏன் இப்படி வந்திருக்கேன், நீங்க எல்லாம் மரவுரி கட்டிக்க யோகிதை உள்ள பேரா, நீங்க எல்லாம் ராஜா அலங்காரத்துல தான் இருக்கணும், இப்படி இருக்கேன்னு ஹனுமார் பின்னாடி வருத்தப்பட போற. அதே அலங்காரத்தை இவ பாக்குறா. இவ பார்த்து சுவேஷதாம்ங்கிறா. இது என்ன ரூபம், இது ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு அவ சந்தோஷப்படுறா அந்த ரூபத்தை பார்த்து. ஏன்னா எல்லாருக்குமே சஜாதியாள் அப்படின்னா ஒரு அபிமானம் வருமா. அதனால அவளோட அலங்காரத்துல இப்ப ராமர் வந்திருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப பிரியமா இருக்கான் அந்த அலங்காரம். இப்ப என்ன மரவுரி கட்டின்னு இருக்கார், மேல ஜடாபாரம் போட்டு இருக்கார், கையில ஒரு கங்கணம் இல்ல, ஒரு பூஷணம் ஊட்டிக்கல. இப்ப ராஜ அலங்காரத்துல எதுவுமே இப்ப கிடையாது. ஆனா சுவேஷதாம் அப்படிங்கிறா. அதுக்கு ஒரு சமாதானம் சொல்றார். இவ இப்படி சொல்றதுக்கு ஒரு சமாதானம் சொல்றார். என்ன அப்படின்னா, எப்பவுமே ஃபுல் அலங்காரம் பண்ணி ஒரு பெருமாள் இருந்தார்னா அவரை பார்க்கும்போது எல்லாரும் எதை பாப்பா அப்படின்னா, ஹாரம் எப்படி இருக்கு, இந்த அலங்காரம் எப்படி இருக்கு, இந்த பூஷணங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாப்பாளே தவிர யதார்த்தமா அவரோட சரீரத்தை தரிசனம் பண்ண முடியாது. ஆனா இப்ப தன்னோட சரீரத்துல அந்த மரவுரி மட்டும்தான் இருக்கு, வேற இல்ல. அப்படிங்கிறதுனால அவரோட புஜம் நல்ல கண்ணுக்கு தெரியறது, அவரோட சரணங்கள் அப்படியே பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்க முடியறதுனால அப்படி சொல்றாளாம் அவ சுவேஷதாம் அப்படின்னு. அவள்கிட்ட இருந்ததெல்லாம் எடுத்துன்னு சமர்ப்பிக்கிறா. புஷ்பம் மூலம் பலம் சர்வம் ஆசிரமம் மகாத்மனா நிவேதயித்வா தர்மஜ்ஞா தே ததா பிராஞ்சலயோத்புவம் ப்ருவன். இவள்லாம் வேதம் படிச்சவே, இவாளுக்கு எல்லா சாஸ்திரமும் தெரியும். இவ அப்பா தசரதர் இல்ல அவரோட அப்பா அஜமகாரதன் வந்தா கூட இவ வலது கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ண மாட்டா. ஏன்னா வலது கையில அக்னி இருக்கு, இடது கையால தான் ஆசீர்வாதம் பண்ணுவா. அந்த சாஸ்திரம் கூட மறந்து போச்சான். இப்ப ராமர் 2 கையை எடுத்து இப்படி அஞ்சலி பண்ணி நிக்கிறாளாம் அவள்லாம். ஏன் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப வந்திருக்கேன், இப்ப என்ன போய் ராஜான்னு சொல்றே அப்படின்னா, நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா தினேஸ்வரஹா. என்ன இது பெரிய அயோத்தி ராஜ்யம், உமக்கு லோகாதிபதினு ஒரு பட்டம் இருக்கு. அந்த பட்டத்துக்கு யாரும் கேள்வி கேட்டே வர முடியாது, அதை கேட்பாரே கிடையாது.
அதை யாரும் எடுத்துக்கவும் முடியாது. இது தற்காலிகமா ஒரு அயோத்தி ராஜ்யம்னு நீ வச்சுட்டு இருக்க, அது இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். ஆனா லோகாதிபதிங்கிற பட்டத்தை என்னைக்குமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது. அதனால நீ தான் லோகேஸ்வரன் அப்படின்னு சொல்றாளாம். ராமர் என்ன அபிப்பிராயத்துல இங்க வந்திருக்காரு அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கோம், இந்த ரிஷிகள் தான் நமக்கு சரணம், அவளை நம்ம சரணடைவோம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்காளாம். ஆனா அவ என்ன சொல்றான்னு கேளுவோம். न्यस्तदण्डावयं राजन् जितक्रोधा जितेन्द्रियाः रक्षणीया त्वया सश्वद् கர்ப்பபூதஸ்தபோதனாக. அவருக்கு தாங்களே அந்த சொற்கள்லாம், நான் உங்களை சரணமடையணும் வந்திருக்கேன், நீங்க இப்படி என்ன சரணமடையலே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற. இங்க மர்க்கட சிசு ரீதி, மார்ஜால சிசு ரீதி அப்படின்னு ரெண்டு உண்டு. இந்த மர்க்கட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த குழந்தையை கண்டுக்கவே கண்டுக்காது, அந்த குழந்தை தான் தாயார கெட்டியா பிடிச்சிருக்கும். இத மாதிரிதான் நம்ம பகவானை பிடிச்சுக்கணுங்கிற ரீதி ஒண்ணு சொல்றா. இன்னொரு ரீதி மார்ஜால சிசு ரீதி அப்படிங்கிறா. அந்த குழந்தை அப்படியே எங்கேயாவது கிடக்கும், தான் தாயார பிடிச்சுக்காது. இதுதான் பல்லால அதை கவிண்டு போய் எங்க சௌக்கியமா வைக்கணுமோ வைக்கும். ஒரு ஆத்துல வச்சு அவ சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அங்க இருந்து தூக்கின்னு போய் இன்னொரு ஆத்துல வைக்கும், அங்க சந்தேகப்படுற மாதிரி இருந்தா இன்னொரு ஆத்துல தூக்கின்னு போய் வைக்கும். இப்ப பகவான் நம்மளை ரட்சிக்கட்டும் அப்படின்னு புஷ்ப தாம்பூலாதிகள் மாதிரி நாம கிடக்கணுங்கிறது இன்னொரு ரீதி. இவ ரெண்டையும் தாண்டி மேல ஒண்ணு சொல்றா, கர்ப்பபூதஸ்தபோதனாஹாம். ஒரு சிசு பிறந்தாச்சு அப்படின்னா தனக்கு பசிக்கிறது அப்படின்னு கத்த தெரியும். ஆனா வயத்துல உள்ள சிசுவுக்கு எனக்கு சுடுறது, எனக்கு இது காரமா இருக்கு, என்னால இது தாங்க முடியல அப்படின்னு சொல்ல முடியாதான். அந்த கர்ப்பபூதர்களா எங்களை நினைச்சு நீ எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு காப்பாத்துன்னு கேட்க தெரியாது அப்படிங்கிறா இந்த ரிஷிகள்லாம். இல்லையே, யதா ததாவா லம்படகா மத் பிராணநாசு சயேவ நாபரஹா அப்படிதானே இருக்கணும், அவன் ரட்சிக்கட்டும் அப்படின்னு தானே இருக்கணும். இவ போய் இப்படி பிரார்த்திக்கலாமா, இது அவ சொரூபம் குலைஞ்சிராதா அப்படின்னு கேட்கிற. இல்ல, பிரேமையில இதெல்லாம் தவறு இல்ல, இதெல்லாம் ஒரு ரீதி சொல்லியிருக்கு, இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கே தவிர பிரேம வந்துருச்சுன்னா இதெல்லாம் மீறினா தவறு இல்ல அப்படின்னு சொல்றா. அவளுக்கு ஆர்த்தி அவ்வளவு தாங்க முடியலையா. ஏன்னா இத காட்டி சொல்றா, ஏகி பஷ்ய சரீராணி, என்னது இப்படி ஒரு மலை குவிஞ்சிருக்கே, என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, மாம்சத்தை கடிச்சுட்டு பட்சிச்சுட்டு இவ துப்பிருக்காளாம் இந்த எலும்ப. அது எலும்பு மலையாட்டம் இருக்காங்க. அதை காட்டி அந்த ஆர்த்தி இருக்கிறதுனால அவ இப்படி சரணாகதி பண்றாளாம். அப்ப நாம சொல்ற, நான் ஒரு சாதாரண காரியம், எங்க அப்பாவோட வார்த்தையை சத்தியம் பண்றதுக்காக காட்டுக்கு வந்தேன், உங்களுக்கு சேவை பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா வனவாசோ மகோதயா அப்படிங்கிற, இந்த வனவாசமே எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறார். மேல சரபங்க ஆசிரமத்துக்கு போறார். போற வழியில விராதன் ஒரு ராட்சசன், சாபத்தினால அவன் ராட்சசன் ஆயிருக்கான். அவன் என்ன பண்றான், நீங்க என்ன ரிஷிகள் வேகம் போட்டு ஒரு பொண்ணை கூட்டின்னு வர, இந்த பொண்ணை எங்க இருந்து திருடின்னு வந்தேன் அப்படின்னு சீதையை பார்த்து கேட்கிறான். அந்த சீதையை தோல்ல தூக்கின்னு ஓடுறான் அவன். ராமர் யுத்தம் பண்றார், அவன் மேல ஓடினே இருக்கான். அந்த யுத்தம் ராமரை சமாளிக்க முடியல, அதனால சீதையை விட்டான். விட்டு ராமலட்சுமணால ரெண்டு தோல்ல எடுத்துன்னு ஓடுறான் அவன். ஓடினா இவா சரி அந்த பாதையில தானே போகணும், தூக்கி போகலாம் நல்லதுதான் அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் தூரம் போறா. அப்புறம் பார்த்தா சீதை அழுதுட்டு வரா பின்னாடி. சீதையால ஓட முடியாத, அவன் அழுதுட்டு வரா. அதை பார்த்துட்டு லட்சுமணா இது வேலைக்காகாத, நீ எடு கத்திய அப்படிங்கிற ஆளுக்கு ஒரு கையை வெட்டுறா. கையை வெட்டணும் விராதம் ஆச்சரியப்படுறானா, ஏன்னா அவன் கையை வெட்டவே முடியாதான் யாராலையும். நீங்க யார் அப்படின்னு கேட்கிறான். அப்ப நாங்க ராமலட்சுமணால், நாங்க தசரத ராஜகுமாரர்கள் அப்படின்னு சொல்றா. அப்பவும் யுத்தம் பண்ணிட்டே இருக்கான் அவன் ராமரோட. மேல சொல்றான், என் கையை வெட்டினா மாத்திரம் போறாது, என்னை அப்படியே உயிரோட புதைச்சிடணும் நீங்க, அப்பதான் எனக்கு சாப விமோசனம் ஆகும் அப்படிங்கிறான். சரின்னு இவன் சொல்றான்னு எங்கேயாவது போய் குழி வெட்டின்னு இருந்தா அந்த சமயம் பார்த்து அடிச்சாலும் அடிச்சுக்குவான். இவன் ராட்சசன் மாயையா யுத்தம் பண்ணக்கூடியவன், அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த யுத்தம் பண்ற இடத்துக்கு பக்கத்திலேயே குழி தோண்ட சொன்னாராம். தோண்டினா இவர் யுத்தம் பண்ணிட்டே அப்படியே அவனை பரட்டி உள்ள தள்ளிட்டாராம். அப்படி தள்ளும்போது கத்திண்டே உள்ள போறானா. என்ன கத்துறான் அப்படின்னா, தன்யோஸ்மியா எனக்கு அனுகிரகம் கிடைச்சது, நான் மகாபாகியவான் ஆயிட்டேன் அப்படின்னு கத்திண்டே விடுறானா. ஏன்னா இவ்வளவு நேரம் அவனை பிடிச்சுக்கிறதுக்காக ராமரோட சரணம், அந்த கோமளமான சரணத்தை அவன் நெஞ்சில வச்சுட்டு இருந்தாரான். யாரோ ஒரு ரிஷி அன்னைக்கு வைகுண்டத்துல விஷ்ணுவோடு மகாவிஷ்ணுவோடு நெஞ்சில ஏத்திட்டான் அப்படின்னு ஒரு செகண்ட் எத்தினது சொல்றா. இங்க ராமச்சந்திர பிரபு அவ்வளவு அனுகிரகம் பண்ற இந்த விராதனுக்கு, விராதன் அப்படின்னாலே பிரியம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம்.
அவனோட ஹிருதயத்துல இந்த சரணத்தை அவ்வளவு நேரம் வச்சுட்டு இருந்தான், அந்த குழி தோன்ற வரைக்கும். அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணதுனால அவன் கத்திண்டே விட்ட போறான், நான் பாக்கியவான் ஆயிட்டேன், நான் தன்யன் ஆயிட்டேன் அப்படின்னு. அவனுக்கு சாப விமோசனம் ஆச்சு. மேல அவன் தேவ ரூபத்துல கிளம்புறான். கிளம்பும் போது சொல்றான், இங்கதான் சரபங்க ஆசிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல கிளம்பிட்டான் அவன். அங்க சரபங்க ஆசிரமத்துல இந்திரன் வந்திருக்கான். இந்திரன் நிப்பாட்டி வச்சிருக்கிறான் இந்த சரபங்கர். என்னன்னு கேட்டா, இப்ப ராமர் வரப்போறார் இங்க என்னோட ஆசிரமத்துக்கு, அவரை நான் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரேன். எப்ப நான் ஒரு ஆசிரமம் இங்க வச்சிருந்து அதுக்கு ராமர் பிரவேசிக்கும் போது நான் இங்க இல்லைன்னு ஒரு துர்பாக்கியத்தை நான் ஏன் சம்பாதிச்சுக்கிறேன், அதுக்கு நீ வந்து என்ன ஆளாகணும்னு பார்த்தேன்னா நான் விட மாட்டேன், நான் அவருக்கு பூஜை பண்ணிட்டு தான் வருவேன், நீ நில் அப்படின்னு சொல்லி இந்திரன் நிற்க வச்சுட்டார். இந்திரன் அப்படியே அங்க நிக்கிறானா, ராமர் பாக்குறார், மேல நிக்கிறது இந்திரன் தான் தெரிஞ்சுக்கிறார். சரபங்கிட்ட இருந்து யாருன்னு கேட்கிறார். இந்திரன், நான் நிற்க வச்சிருக்கேன், உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அவர் எப்பேற்பட்ட தபஸ்வி அப்படின்னா, பிரம்மலோக பரியந்தமான லோகத்துக்கு போகக்கூடிய தபசு அவர்கிட்ட இருக்கான். அந்த புண்ணியங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். இந்த பக்கம் சொர்க்கலோகம் வரைக்கும் போறக்கூடிய புண்ணியங்களும் அவர்கிட்ட இருக்கான். ரெண்டுமே வச்சுட்டு இருக்கிறான். ரெண்டையும் இப்ப ராமார்ப்பணம் பண்ற. எப்ப ஒருத்தன் வந்து புண்ணிய பாவங்களை பகவானுக்கே நாராயணாயதி சமர்ப்பயாமி அப்படின்னு பண்ணிட்டாரோ, அவனுக்கு வந்து திரும்ப பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எந்த லோகத்திலையும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை, நேர வைகுண்டம் தான் அப்படின்னு நிச்சயமா இருக்கிற சாஸ்திரம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் ரெண்டையும் ராமார்ப்பணம் பண்ணிட்டு மேல கிளம்புறான். அக்னியினால தன்னோட சரீரத்தை யோகாக்னியில பஸ்மமாக்கிட்டு மேல கிளம்புறான் வைகுண்டத்துக்கு. மேல சரபங்க ஆசிரமத்துல இருந்து கிளம்புறா. இது வரைக்கும் ரிஷிகள் வந்து அப்படியே மொச்சுன்னு இருக்காங்க ராமரை. சீதைக்கு ஒரு நிமிஷம் கூட அவரோட பேசுறதுக்கு சமயம் கிடைக்கலையா. ஏன்னா மாறி மாறி ரிஷிகள் வந்து பேசிட்டே இருக்கா ராமர்கிட்ட. ஒரு ஏகாந்தமா ஒரு சமயம் கிடைச்சாதானே சீதை பேச முடியும் அப்படின்னு பாக்குறா. இப்ப லக்ஷ்மணர் பின்னாடி வர, அப்ப ராமர் பக்கத்துல இருக்காரு, பேச முடியுங்கிற சமயம் வந்து இப்ப சொல்றா. ரொம்ப நேரம் ஆச்சு, அந்த விஷயம் நடந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப சொல்றா, சத்யசந்த மகாபாக ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜா त्वयि धर्मश्च सत्यं च त्वयि सर्वं प्रतिष्ठितम्. நீ வாட்டு ரிஷிகளுக்கு அவே பிரதானம் பண்றேல, நான் ராட்சசர்களை அழிப்பேன் அப்படின்னு. உங்கள்ட்ட எல்லா குணமும் இருக்கு, தர்மம் இருக்கு, சத்தியம் இருக்கு, எல்லா குணமும் பரிபூர்ணமா இருக்கு. அகிம்சை அப்படிங்கிற ஒரு குணமும் சேர்ந்து தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற சீதை. இல்ல நான் விளையாட்டுக்கு சொன்னேன், அவள்கிட்ட சொன்னபடி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னா சத்தியசந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நீ சத்தியசந்தராச்சே, சொன்ன வாக்கு போய் போகாதே. எப்ப நீ ரிஷிகளுக்கு அபயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நிச்சயம் அபயம் கொடுப்பேன்னு தெரியுது. அப்ப நீ எப்படி அப்படி பண்ணேர் அப்படின்னு கேட்கிறா. உம்மோடு தவ வைக்கேந்திரியஸ்தம் ஜானாமி சுபதர்ஷனம். அங்க சித்திரகூடத்துல கொஞ்சம் ரம்யமா இருந்த சமயத்துல தன்னோட ஸ்வஞ்ச சித்தம் விலோகைன்னு தன்னோட சித்தத்தை சீதைக்காக அப்படி பண்ணினாராம். அது தெரியுங்கிறார் இங்க சீதை. இதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. அவரோட வசியேந்திரத்துவம் எனக்கு தெரியும் அப்படின்னு சீதை சொல்றா. நீ இவ்வளவும் இப்ப பண்ணதுக்கு காரணம் இந்த கோதண்டத்தை இங்க வனவாசத்துல எடுத்துன்னு வந்ததுதான். இது வச்சுட்டு வந்ததுனால இவ சரணம் அடைய மாட்டா, நீ இப்பேற்பட்ட பிரதிஜையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாளாம். அகிம்சைன்னு ஒரு தர்மம் உன்கிட்ட இருந்தா தேவையில்லையே அப்படின்னு கேட்கிறா. ராமர் உடனே அகிம்சை இல்லாம ஹிம்சை பண்ணாம அகிம்சையை ஸ்தாபிக்க முடியாதுமா. ஒரு சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படின்னா ராட்சசர்களை வதம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற தர்மத்தை புரிய வைக்கிறார். அவ வந்து உங்களோட சரீரத்துக்கு ஏதாவது ஹானி வந்துட்டா என்ன செய்ய அப்படின்னு அதுக்கு கவலைப்படுறாளாம். அப்யகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் வா சீதே லக்ஷ்மணாம் நது பிரதிக்யாம் சம்சுத்ய பிராமணேப்யோ விசேஷதா. என்னோட சரீரம் இருக்கட்டும், உன்னை இழக்க நேர்ந்தாலும் சரி, லக்ஷ்மணரை இழக்க நேர்ந்தாலும் சரி, இல்ல உங்க எல்லாருக்கும் அபிமானமான இந்த சரீரத்தை இழக்க நேர்ந்தாலும் சரி, நான் வந்து இந்த காரியத்தை பண்ணியே தீர்வேன் அப்படிங்கிறார். அவளுக்கு இல்லாத சரீரம் எனக்கு எதுக்குங்கிறார். இவள் விளையாட்டா இங்க சொல்றாரு, இது அவ்வளவும் நடக்க போறது. மேல சுதீஷ்ணரோட ஆசிரமத்துக்கு போறார். அங்க அவரே வந்து அகஸ்தியரை பார்க்க அழைச்சிட்டு போறார். அங்க எல்லாரும் கடுமையா தபசு பண்ணிட்டு இருக்கா. இங்க ராமர் வராருன்னு அப்படின்னு பார்த்ததும் ஒருத்தர் ஜபமாலையை வச்சு ஜபிச்சுட்டு இருக்கார். அந்த மாலையை கீழே வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது கூட ஞாபகம் இல்லாம அந்த மாலையோட அப்படியே வரலாம். கை அப்படியே நிக்கிறது அந்த மாலையில, அப்படியே வந்துட்டார். இன்னொருத்தர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பாராயணத்தை எங்க படிச்சுட்டு இருக்கிறோம் அதை அப்படியே நிறுத்திட்டாராம். நிறுத்திட்டு ராமரை பார்க்க கிளம்பிட்டார். இன்னொருத்தர் ஹோமம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தர்வியில நெய் விட்டுட்டு இருக்கார். அதை அப்படியே எடுத்துட்டு தர்வியை கீழே வைக்காம தர்வியோட அப்படியே வரலாம்.
ராமரை பார்க்க. ஒரு ரிஷி இன்னொரு ரிஷிக்கு அதிதி சத்காரம் பண்ணிட்டு இருக்கார். அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு இருக்கார். சாதமே இன்னும் போட்டாகல. அந்த சமயத்துல ராமர் வந்துட்டார். இவர் சாதம் கூட போடல, அப்படியே போயிட்டார் ராமரை பார்க்க. சரி, இவர் போயிட்டார் அப்படின்னா அந்த ரிஷி உட்கார்ந்துருப்பாரா, அவரும் கிளம்பிட்டாராம். ஒரு பூனை இவாளெல்லாம் அந்த இலையை போட்டிருக்கிறதுனால ஒரு பூனை அந்த சாப்பாடை வந்து சாப்பிடணும்னு பார்க்கறதான். அதுவும் ராமரை பார்த்துட்டான். ராமரை பார்த்த மாதத்துல அது எதுவுமே தொடலையாம். நேர ராமரை பார்க்க கிளம்பிட்டான். இந்த மிருகங்கள்லாம் கோரமான மிருகங்கள்லாம் இருக்குன்னு சொன்னோமே, அது எல்லாமே ராம தரிசனத்துல அப்படியே மயங்கி நிற்கிறதான். எதுவுமே வந்து அதோட தன் சுபாவத்தையே மறந்து நிற்கிறதான். ஏன்னா அன்னைக்கே சீதை கிளம்பும் போது சொன்னா ராமர் பயமுறுத்தினார். காட்டுல கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும், நீ எப்படி வரப்போற அப்படின்னு ராமர் பயமுறுத்தும் போது சொன்னா, அதெல்லாம் நம்ம வரதை பார்த்தாலே அதெல்லாம் வந்து நம்மளை ரசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் அந்த மங்களாசாசன பலத்துல அதெல்லாம் அப்படி நிற்கிறதான். இன்னைக்கு அகஸ்தியரே அங்கிருந்து ஓடி வந்து ராமரை வரவேற்கிறார். அவர் ஆசிரமத்துல விஷ்ணு மந்திர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கான். அங்கேயே சுவாமியை எழுந்தருள பண்ற அகஸ்தியர் விசேஷமா பூஜை பண்ற ராமருக்கு. சீதைய பாராட்டுறார், இப்படி ராமரோட கிளம்பி வந்தியே அப்படின்னு. இங்க வனவாசம் 2 வருஷம் மிச்சம் இருக்கு. ஏன்னா நடுவுல உள்ள வருஷங்கள்லாம் ஒவ்வொரு ஆசிரமத்தையா தங்கி பூரா எல்லா ரிஷிகளுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருந்திருக்கார். இப்ப இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்கு. இங்கேயே தங்கலாம் அப்படின்னு அகஸ்தியர் சொல்றார். அடுத்த நாள் காலமே அனுஷ்டானம் முடியறது. அனுஷ்டானம் முடிஞ்சு வந்தா அகஸ்தியர் சொல்றார், நீங்க இங்க தங்க முடியாது, இது உச்சிதமாகாது, நீங்க வேற இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பக்கத்துல தான் பஞ்சவடி இருக்கு, அங்க போய் தங்குங்கோ அப்படின்னா எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டாலாம். எல்லாமே வந்து அவ ஆக்ஷன்ல அப்படியே காட்டிட்டு போயிட்டே இருப்பாளாம். என்ன புரிஞ்சுன ரகசியர் என்ன இப்ப ராமருக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, மேல வந்து ராட்சசாவோட யுத்தம் நடக்க போறது, அவ்வளவு பெரிய காரியம் ஆக போறது, அதெல்லாம் இந்த ஆசிரமத்துல நடக்க வேண்டாம் அப்படின்னு அவர் பஞ்சவடி தனியான இடத்துல இருந்தாதான் அது நடக்க முடியும். அந்த சீதா அபகரணம் அப்படிங்கிற இடம் நடக்கணும் அப்படின்னா அது ஏகாந்தமான இடத்துல இருந்தாதான் நடக்கும். இங்க ரிஷிகள்லாம் கூடியிருக்கா, இங்க நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால பஞ்சவடிக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. போகும்போதே அந்த விஷ்ணு தனுசு அவர்கிட்ட கொடுக்குறானா. அங்க இருந்து பஞ்சவடி கிளம்பிட்டார். அந்த வழியிலே வந்து ஜடாயுங்கிறத பாக்குறார். அதை பார்த்த உடனே தன்னோட அப்பா அப்படிங்கிற பிரியம் வந்துட்டான். அதுக்கு தன்னோட அப்பாட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருந்ததோ அந்த பிரியம் வந்துட்டான். சௌக்கியமா அப்படின்னு ராமரை பார்த்து கேட்கிறார். ஏன்னா அந்த சாயல் தெரியதான், உங்க அப்பாவோட சாயல் உங்கள்கிட்ட பாக்குறேன், அதனால சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறான் ராமரை பார்த்து. இந்த காட்டுல எல்லாம் யாருமே எனக்கு விஜாதியால் யாரையுமே எனக்கு தெரியாது, என்ன போய் சௌக்கியமான்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு பாக்குறான் ராமர். ராமர் அப்படியே ஜடாயுவோட காலில் விழுந்துட்டான். நான் உங்க கூடயே இருக்கேன், உங்க வனவாச காலம் பூர்த்தியாகிற வரைக்கும் ஜடாயு சொல்றார். நீயும் லக்ஷ்மணனும் வெளியில போயிருந்தா நான் சீதையை பாத்துக்கிறேன்னு வேற சொல்றாராம். அது வெறும் வார்த்தை இல்ல, நாளைக்கு உயிரையே கொடுக்க போற சீதைக்காக. அப்புறம் அந்த ஜடாயுட்ட இருந்து விடைபெற்று நேர பஞ்சவடிக்கு வந்துடுறா. பஞ்சவடிக்கு வந்துதான் லக்ஷ்மணர் ஒரு அருமையான ஆசிரமம் கட்டுறார். ஏற்கனவே அவர் வந்து ஒரு படகு கட்டார், அதுவே ஆச்சரியமா இருந்தது. இப்ப ஒரு ஆசிரமம் கட்டுறார். பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா त्वया புத்ரேன தர்மாத்மா ந சம்வృத்தஹ பிதாமம. எப்படி கட்டியிருக்கப்பா, ரொம்ப அழகா கட்டியிருக்கியே, என்னோட பாவம் தெரிஞ்சு கட்டியிருக்கிய, நீ எல்லா கைங்கரையும் இப்படி பண்ற, ஆனா நான் உன்னை இன்னி வரைக்கும் நான் உன்னை கவனிச்சது இல்லை. என்னோட ஹிருதயம் தெரிஞ்சு நீ கைங்கரியம் பண்ற, நன்றியோட பண்ற, அதுவும் தர்மத்தோட பண்ற. இது பண்றதெல்லாம் பார்த்தா நீ எனக்கு அப்பா அப்படின்னு தோன்றது. எனக்கு எங்க அப்பா தான் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணுவார், நீ அத மாதிரி கைங்கரியம் பண்றிய எனக்கு அப்படிங்கிற. நான் அப்ப சித்திரகூடத்துல இருக்கும்போது நினைச்சேன், நான் தான் உங்க 3 தம்பிகளுக்கும் இருக்கேன், உங்க அப்பா ஸ்தானத்துல இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்பா போனதுக்கு அப்புறம். ஆனா உங்களை நான் கவனிக்கவே இல்லை. நீங்க அத்தனை பேரும் என்ன கவனிக்கிறத தவிர நான் உங்களை கவனிக்கல. எனக்கு இப்ப நீ கிடைச்சது, நீ தான் எனக்கு அப்பா அப்படிங்கிறாப்புல தோன்றது எனக்கு. லக்ஷ்மணன் ரொம்ப சந்தோஷப்படுறார். அந்த மாசம் அவ்வளவு குளிரா இருக்குமா, இது மார்கழி மாசம். அந்த மார்கழி மாசத்துலயும் 4 மணிக்கு ராமர் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ண போயிட்டு வரான். 4 மணிக்கு ராமர் எந்திரிப்பார் அப்படின்னா 3 மணிக்கே லக்ஷ்மணன் எந்திரிச்சிட்டு வரான்.
லக்ஷ்மணர் எந்திரிச்சு போய் ஸ்நானம் பண்ணிட்டு அவரோட இதெல்லாம் எடுத்துட்டு ராமருக்காக வாசல்ல காத்துட்டு இருப்பான். ராமரும் சீதையும் அப்பதான் வருவாளாம். அப்ப லக்ஷ்மணன் வந்து வழிகாட்டுவாராம். இவ பின்தொடர்ந்து அந்த நதிக்கரைக்கு போவாளாம். அந்த தணுப்பு அப்படியே வச்சா ஷாக் அடிக்குங்கிறாப்புல ஒரு தணுப்பு. அந்த தண்ணில் இறங்கி குளிக்கணும். இப்ப ராமர் இறங்குறார், குளிக்கிறார். அந்த காட்சியை இவர் பார்க்கிறார். அத்யந்த சுக சம்ருத்தா சுகுமாரயா சுகோசிதா கதம் பரராத்ரேஷு சரயூம் அவகாததே. இந்த தணுப்புல நீங்க குளிக்கலாமா, இது உங்களுக்கு உடம்புக்கு ஆகுமா அப்படின்லாம் சொன்னா ராமர் கேட்க மாட்டான். இவர் கேட்க மாட்டார். இவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால இவரோட எண்ணம் வந்து பரதன் வரைக்கும் போச்சான். நம்ம இங்க வந்து பஞ்சவடியில இருக்கோம். இங்க கூட அவ்வளவு குளிர் இருக்காது. ஆனா அங்க சரையுல நேர மானச சரஸ்ல இருந்து அந்த ஜலம் வரும். ஐசாட்டா இருக்கும் தண்ணி. இதே மாதிரி தானே அங்க பரதன் குளிப்பான். அவன் எப்படி இந்த சிரமங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். நம்மளாவது வனவாசத்துக்கு கிளம்பியிருக்கோம், நம்ம கஷ்டப்படுறோம். இந்த பரதன் போய் அயோத்தியில சௌக்கியமா இருக்கலாமே, அதை விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு லட்சுமணன் சொல்ற. ராமருக்கு அந்த அனுஷ்டானம் இது எல்லாம் மறந்து போச்சு. அப்படியே நின்றுட்டார். அவரோட மனசு பூரா பரதன்கிட்ட போயிடுது. மேல லக்ஷ்மணர் பேசுறார். நம்மளாவது இந்த வனவாசத்துல கொஞ்சம் பழக்கம் இருக்கு. இந்த பரதன் ரொம்ப சௌக்கியமா இருந்தே பழகினவன். அவன் எப்படி இந்த கட்டாந்தரையில இதெல்லாம் படுத்து இப்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு மேல பரதனை பத்தியே பேசுறார். மேல பேசுறார். இந்த கைகேயி அம்மா தான் வந்து இப்ப இப்படி நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். ராமருக்கு உடனே அந்த குளிர்லயும் வேர்த்துதான் உடம்பெல்லாம் தாங்கலையா அந்த சொல். சதே அம்பா மத்தியமா தாத கர்கிதவ்யா கதஞ்சன காமேஷ்வா குணாதஸ்ய பரதஸ்ய கதாம் குரு. நீ ஏற்கனவே உன்னை நான் கண்டிச்சிருக்கேன். நீ அந்த கைகேயி அம்மாவை பத்தி அப்படி பேசாத அப்படின்னு நான் உன்னை கண்டிச்சிருக்கேன். நீ மேலும் இப்படி பேசுற. அந்த பரதனை பத்தி சொன்னியே, எவ்வளவு அமிர்தமா இருந்தது எனக்கு. அந்த பரதனோட கதையை சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறேன். எப்ப நான் இந்த அயோத்திக்கு போய் இந்த தம்பிகளோட நான் சௌக்கியமா இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆசிரமத்துக்கு வந்துட்டார். அங்க ஜபம் பண்ற காலமே அந்த இளம் வெயில் அவர் மேல பண்றது தக தக தகன்னு ஜொலிக்கிறார். அங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். லக்ஷ்மணர் நேதிக்கு வந்து பலாப்பழம் நறுக்கினாராம். அந்த கத்தி வீணா போயிட்டான். அதை இப்ப தீட்டின்னு இருக்கிறான். சீதை தன்னோட ஆத்துல உள்ள அந்த காய்கறிகள்லாம் நறுக்கிறா. அந்த பாத்திரங்களை சுத்தி பண்றது, இது மாதிரி காரியங்களை கவனிச்சுட்டு இருக்கா. அங்க சூர்பனகன்னு ஒரு ராட்சசி. அவ காலமே எழுந்தோடனே மாம்சம் தான் முதல்ல சாப்பிடுவாதான். அப்புறம் தான் வாயை கொப்பிடிப்பாளாம். அந்த மாதிரிதான் அவளுக்கு பழக்கமா. பெட் காஃபி மாதிரி இந்த மாம்சம் தான் சாப்பிடுவாளாம். அவ இப்படி இந்த மனுஷ மாம்சம் கிடைக்குமா அப்படின்னு மோப்பம் பிடிச்சுட்டே வராளாம். ஏதோ இந்த மோப்பம் பிடிச்சுட்டே வருமே அந்த மாதிரி வராளாம். வந்தா இங்க ரூப சௌந்தரியம், இங்க பரிபூர்ண சுகந்தமோட இருக்கிற இந்த ராமரோட வாசனை அவளுக்கு படுறான். என்ன துர்பாகியம். அவ மூக்குல படுறாப்புல இப்ப வாசனை இருந்தது. அவ பாக்குறா. இந்த சரணத்தை பாத்துறாளாம். முதல்ல இந்த சரணம் கீழே கால் அடிச்சுவடு தெரியறதான். அந்த அடிச்சுவடை பாக்குறா. அந்த அடிச்சுவடே இவ்வளவு அழகா இருந்தா அந்த திருமேனி எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு ராமர் நினைக்கிறா. இப்ப பத்மாசனத்துல ராமர் உட்கார்ந்து தபசுல இருக்கார். ஜபம் பண்ணிட்டு இருக்கார். கிழக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்கார். அப்படியே ஜொலிக்கிறார். சூர்பனகா என்ன பண்றா, அவ மனசு பூரா அழுக்கா இருக்கு. அந்த மனசோடய அவ வந்து பாக்குறா. இவர் மரகத மணிவண்ணன் போல இருக்கார். அந்த காட்டுல உள்ள பசுமையெல்லாம் இவர் உட்கார்ந்து இருக்கிறதுனாலதானோ அப்படின்னு தோன்றாப்புல உட்கார்ந்து இருக்கிறான். காடு அப்படி பசுமையா இருக்கு, அது காரணம் இவர் தான் நினைக்கிறாப்புல இவர் உட்கார்ந்து இருக்கார். இவ என்ன பண்றா, அங்க இருந்து ஒரு மர கிளைய விலைக்கு அது வழியா பாக்குறா ராமரை. எப்பேற்பட்டவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி ராமர் பக்கத்துல வந்துடுறா. ராமர் கண்ணை திறக்கிறார். என்னடா இது, நம்ம ஜபம் ஏதாவது தப்பா மந்திரம் உச்சரிச்சிட்டோமா, இல்ல தப்பான மந்திரம் ஏதாவது பிரயோகம் பண்ணிட்டோமா, இல்லைன்னா இப்படிப்பட்ட ராட்சிய தரிசனம் பண்றாப்புல நேராதே. இந்த தேவதைகள்லாம் தானே வரும் இப்படி மந்திரம் ஜபம் பண்ணா, மந்திரத்தை தப்பா ஏதாவது சொல்லிட்டோமா அப்படின்னு நினைக்கிறதாம். சூர்பனகா வந்து முன்னாடி இருக்கிறா. இந்த காடு எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா, நீங்க வாட்டி இங்க வந்து சர்வசாதாரணமா இங்க ஆசிரமம் போட்டு உட்கார்ந்துருக்கே அப்படின்னு கேட்கிறா சூர்பனகா. நீங்க யார் அப்படின்னு கேட்கிறா. இது உங்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லையே, இங்க வந்து உட்கார்ந்துருக்கே அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா யாராவது வந்து கேட்டா நம்ம அப்படியே நம்ம யாரு என்ன ஏது அப்படின்லாம் சொல்லிடுவோமான்னு, போய் வேலையை பாரு, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு பதில் சொல்லுவோமே தவிர
அவள்கிட்ட போய் கர்மசத்தையா நம்ம பதில் சொல்ல மாட்டோம். ஆனா இங்க ராமர் அவ்வளவு இழகின ஹிருதயம் உடையவராம். அதனால தன்னோட கதையை தானே சொல்றார். ராமர் கதை சொல்லி கேட்டா அப்படிங்கிறது ராமாயணம் பூரா தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த சூர்பனை ஒண்டிதான், அவளுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் நடத்துது. சூர்பனைட்ட தன்னோட கதை தசரதரோட புத்திரங்கிறதுல ஆரம்பிச்சு இப்ப ராமாயணம் பூரா அவளுக்கு சொல்ற. அவர் சொல்லி முடிக்கிறது உடனே நான் சொல்றேன் பாக்கி ராமாயணத்தை அப்படின்னு அவ ஆரம்பிச்சிட்டாலும் அவளோட ராமாயணத்தை. நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். புலஸ்திய கோத்திரத்தை சேர்ந்தவன், எனக்கு ஒரு அண்ணா குபேரன், ஒரு அண்ணா ராவணேஸ்வரன். அந்த குபேரன் அலகாபுரி அப்படிங்கிறதுல யக்ஷனா இருக்கானா, இவன் லங்காபுரி அப்படிங்கிற இடத்துல ராட்சசனா இருக்கானா. எனக்கு சஞ்சார பூமி இது அப்படிங்கிறா. லங்காபுரியில இருந்து இந்த அலகாபுரி வரைக்கும் நடந்துட்டு வருவாளாம். அதான் அவளுக்கு சஞ்சார பூமியா. இது ஜனஸ்தானம். இங்க 14,000 ராட்சசர்களை எனக்கு காவல் வச்சிருக்கிற எங்க அண்ணா அப்பேற்பட்டவளாக்கும் என்னோட பின்பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நான் இப்ப உன்னை வரிக்கிறேன், என்ன 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 பண்ணணும்னு கேட்கிற, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்கிறா. ஆஞ்சநேயரையும் ராமனையும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்க, அது இருக்கு. இங்க வால்மீகி என்ன பண்றார், இந்த சூர்பனையும் ராமரையும் சேர்த்து ஒரு ஜோடி சேர்க்கிறார். சுமுகம் துர்முகி ராமம் விருத்த மத்தியம மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரபூத்தஜா பிரியம் ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வனா தருணம் தாருணா விருத்தா தட்சிணம் வாமபாஷினி நியாயவிருத்தம் சுதுர்விருத்தா பிரியம் அப்ரிய தர்ஷனா சரீரஜம் சமாவிட்டா ராட்சசி ராமம் அப்ரவீத். இந்த முகம் ஒண்ணுமே பார்க்கவே சகிக்கல. அவளோட முகம் எப்படி இருக்கு, ராமரோட முகம் பூர்ண சந்திரனா அப்படி அழகா இருக்கு. இது ரெண்டையும் சேர்க்கிறான் ஜோடி. ராமருக்கு அந்த நெஞ்சு குறுகி, நெஞ்சு அகலமா விரிஞ்சு வயர் குறுகி இருக்கு. இவளுக்கு எப்படி இருக்குன்னா அந்த நெஞ்சு குறுகி வயறு பெருசா இருக்கும். ராமரோட கண் பார்த்தா அப்படியே தாமரை கண்கள், பார்த்துட்டே இருக்கலாம், பார்க்க பார்க்க விட்டாது அப்படி இருக்கிற கண். இவ கண் எப்படி இருக்குன்னா ஒரு கண் மேல இருக்கு, ஒரு கண் கீழே இருக்கு, யாரை பாக்குறானே தெரியல, அதுவும் வக்ர பார்வையா இருக்கும். இது ரெண்டையும் சேர்க்கிறார் வால்மீகி. இவரோட குரல் எப்படி இருக்கு அப்படின்னா மத்தியமே ஸ்வரே அப்படிங்கிறார். மத்தியம ஸ்வரம்ங்கிறதே நல்லா இருக்கும். மத்தியம ஸ்வரம் கோகில ஸ்வரம். அந்த கோகில கண்டத்துல அவர் பேசுறார். இவ என்னன்னா சப்தஸ்வரமும் ஒரே சமயத்துல பேசுறாளாம். அது தனக்கு பெருமை. சப்தஸ்வரத்துல பேசுறது என்ன விட்டா யார் இருக்கா அப்படின்னு வேற கேட்டுக்கிறா. அப்புறம் மூக்கு மொழியுமா இருக்கா அப்படின்னு சொல்லுவாளே, அது தன்னைத்தான் வேற நினைச்சுக்கிறாளாம் இந்த சூர்பனகர். இவ வயசு என்னன்னே கணக்கு தெரியல, ரொம்ப வயசானவளா இருக்கா. இவர் இப்படிதான் யவனம் அப்படியே அந்த யவனத்தை தெளச்சுன்னு இருக்க ராமர். சுபாவம்னு பார்த்தாலும் இவ சுபாவம் இப்ப காலமே பார்த்தோம், இப்பதான் மாம்சத்தை போட்டு வாயால மீன் வந்திருக்கா. அந்த சுபாவத்தை இருக்க ராமர் இப்பதான் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு தபசு பண்ணிட்டு இருக்க. எதுலையுமே சேரல. ஆனா இந்த வால்மீகி இவ ரெண்டு பேரையும் சேர்த்து ஜோடி சேர்க்கிற. ஜோடி எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற. நேற்றுக்கு ரிஷிகள்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டாலே அதெல்லாம் சாத்வீகமான ஆசை. அதனால புராணம் சொல்றது அவள்லாம் தான் நாளைக்கு கிருஷ்ணாவதாரத்துல கோபிகைகளா வந்தா அப்படின்னு சொல்றது. ஆனா இவளோட ஆசை எப்படின்னா இந்திரிய ரூபமான ஆசை. இந்த இந்திரிய ஆசைக்கு ராமர் வசப்பட மாட்டார், கிடைக்கவும் மாட்டார். அதனால மேல மேல சொல்றா, ராமர் சொல்றார், நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், எனக்கு சீதைன்னு ஒரு பத்னி இருக்கா, நான் ஏகபத்னி விரதம் வேற, அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த இருக்கான் லக்ஷ்மணன், அவன் ஆத்துக்காரி வேற விட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு லக்ஷ்மணன் பக்கம் திருப்பி விடுறான். என்னை விட ரொம்ப அழகா இருப்பான், அவன் போய் கல்யாணம் பண்ணிக்கோ, அவனே கேளு அப்படிங்கிற. இவ சீதையை பார்த்துட்டு சொல்றா, இவ என்ன ஒரு கொடி மாதிரி இருக்கா, ஒரு ஆத்துக்காரினா பிடி மாதிரி இருக்க வேண்டாமா, கொடி பிடினா யானை அப்படி இருக்கணுமா, கொடி மாதிரி இருக்கா. இவ எந்த காரியத்துக்கும் உபயோகப்பட மாட்டல, இவளை போய் ஆத்துக்காரின்னு வச்சிருக்கிற, என்ன கட்டிக்கிறோம், நான் வரேன், உனக்கு எல்லா காரியம் பண்ணலாம், இவளை தீர்த்து கட்டிடலாம் அப்படிங்கிறா. லக்ஷ்மணர் அங்க கத்தியை தீட்டின்னு இருக்கார். அவர்கிட்ட போய் சொல்றா, இவர் ரொம்ப அழகா இருக்காரே, அவரை விட இவர் அழகா இருக்கிற, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் இருக்கேன், நான் ஆத்துக்காரி அழைச்சுன்னு வந்திருக்கேன், இவர் ஆத்துக்காரி அழைச்சுன்னு வரல, அதனால இவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனா அவர் எப்போ சொல்லியிருக்கிறான் லக்ஷ்மண சுவாமி, எப்பன்னா எல்லா கைங்கரியும் அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தா ராமருக்கு ஒண்டிதான் இது வரைக்கும் அவர் கைங்கரியம் பண்ண முடியறதான், சீதைக்கு எந்த கைங்கரியும் பண்ண முடியலையா. ஏன்னா இந்த துணியை பிழிஞ்சுக்கணும் அப்படின்னு போனா இல்ல நீங்க வராதீங்கோ,
காய்கறி நறுக்கி கொடுக்கணும் அப்படின்னு போனா இல்ல இது பொம்பளைக்காரையும் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்துறாங்களாம். எந்த கைங்கரியும் சீதைக்கு பண்ண முடியல. அப்ப நினைச்சுக்கிறான், ஆஹா ஊர்மிலேயே அழைச்சுன்னு வந்திருக்கலாமே, வந்திருந்தா அந்த கைங்கரியும் நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதை எப்பயோ ராமன்ட்ட சொல்லியிருப்பார் போல, அதை இப்ப ஞாபகம் வச்சுட்டு சொல்ற, ஸ்ரீமான் அகிருதா அரச லக்ஷ்மணோ நாம வீரியவான் பாரியயா சார்த்தி அப்படிங்கிற. அவனுக்கு தான் ஆத்துக்காரி ஏதோ வேணும்னு நான் சொன்னார். அதனால அவர் போய் கேளு சூர்பனகை திருப்பி விடுறான் அங்க லக்ஷ்மணர்கிட்ட. இப்படி எல்லாம் நல்ல கேலியா விளையாடக்கூடியவர் தான் ராமர். லக்ஷ்மணர் என்ன பண்றார், நானே ஆத்துக்காரியை விட்டுட்டு வந்திருக்கேன், இவருக்கு அடிமையா உழைச்சுட்டு இருக்கேன், உன்னோட சரீரத்தை பார்த்தா நீ வேலையே செய்வியா தெரியல, உன்னை வச்சு நான் என்ன பண்ணுவேன், நான் அவர்கிட்ட சொன்ன பாவம் என்ன அப்படின்னா கைங்கரியத்துக்கு ஆள் இல்லைன்னு சொன்னேன், நான் ஆத்துக்காரியா கேட்டேன் அப்படிங்கிற. அதனால உன்னால அடிமையாலாம் இருக்க முடியாது, நீ இதுக்கு லாயக்கு இல்ல, நீ அவரே கல்யாணம் பண்ணிக்கோ. அவர் தானே சொன்னார் அவரே கல்யாணம் பண்ணிக்கோ. அவர் பக்கம் திரும்பறா, எங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளை வச்சு கேலி பண்றா அப்படின்னு இப்பதான் புரிஞ்சிருக்கான். முதல்ல இருந்தே கேலிதான் பண்ணிட்டு இருக்கா, இப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு நம்மளை கேலி பண்றா அப்படின்னு. அவளுக்கு கோபம் வந்துட்டு சீதை மேல கையை போட்டா, மேல தூக்கிட்டா, சீதைய பண்ணிடுவா போல ஏதாவது. அப்ப ராமர் சொல்றார், லக்ஷ்மணா இந்த மாதிரி ஆபத்து ஜந்துக்கள்கிட்ட நம்ம விளையாட்டு வச்சுக்க கூடாது, அதனால உடனே கவனி அப்படிங்கிறார். அவர் கையில கத்தி தான் தீட்டின்னு இருந்தார். அந்த கத்தி ஒரே சீவு தான், மூக்கு காது ரெண்டும் அறுபட்டுது. அவளுக்கு மூக்கு தான் ரொம்ப அழகு சொல்லிட்டு இருந்தாலாம். தன்னோட அழகு கூட திரட்டி அந்த மூக்குல தான் வச்சிருக்குன்னு வேற, மூக்கை ரொம்ப தடவி பார்த்துப்பாளாம் டெய்லி. அந்த மூக்கை இப்ப கட் பண்ணிட்டாலாம், அதான் அவளுக்கு தாங்கலையா, அழுதுட்டே போயிட்டா. அவ இத அகம்பனன்னு ஒருத்தன் கவனிச்சுட்டே இருந்துட்டு போய் சொல்றான் விஷயத்த. ஆனா மூக்கு அறுத்துதான் யாரும் வருத்தப்படாதீங்கோ, ஆழ்வார் சொல்றார். தாக்கிழந்தம்பிக்கு அரசீந்து தண்டகம் நூற்றவள் சொல் கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவை செவியோடு மூக்கவள் ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற, ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற, அயோத்திக்கு அரசனை பாடிப்பற அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணிட்டார். செவியோடு மூக்க அறுத்தது ஒரு பெருமையா அவருக்கு. இது லக்ஷ்மணன் தான் அர்த்தம் இல்ல, நாளைக்கு மூக்கறுத்த பெருமாள்னு ராமரையே சொல்லுவா. ராமரை என்னன்னு சொல்லுவாள், அந்த கிருஷ்ணாவதாரம் சொல்றவே எல்லாம் மூக்கறுத்த பெருமாள் அப்படின்னுவா. அது ஏன்னா தம்பி பண்ணிட்டா தான் பண்ணதா ஆயிடுமா, அது ரெண்டு பேருக்கும் பிரிவே கிடையாது. அதனால தம்பி பண்ணாலும் அது தனக்கும் உண்டு அப்படின்னு ஏத்துக்கிறார் அதை. ஆனா கிருஷ்ணர் மட்டும் என்ன சாமானியமான, அவரும் மூக்கறுத்த பெருமாள் தான். அவர் என்ன மூக்கறுத்தர் அப்படின்னு கேட்டா, அங்க துரியோதன அப்பேற்பட்ட ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இருக்கான் அங்க கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு. அந்த ஏற்பாடு எதையுமே கவனிக்கல, அவர் பாட்டு ஒரு குறுக்கு பாதையில அடிச்சு கிருஷ்ணர் தூது வரான் அப்படின்னு கிளம்பி வந்துட்டார். இதான் நோஸ்கட். நோஸ்கட்டுங்கிறத தானே கிருஷ்ணரும் மூக்கறுத்து இருக்கார், ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே, அதனால அவரும் மூக்கறுத்த பெருமாள் தான் அப்படின்னு. தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ். இவ போய் கம்ப்ளைண்ட் பண்றான் அந்த சூர்பனர் போய் சொல்லும் போது என்ன சொல்லணும், அப்பேற்பட்ட துஷ்டால் என் மூக்கா இருந்துட்டா அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்லலையா, தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ். அவள்லாம் ரொம்ப அழகா இருந்தா, ரொம்ப ரூப சௌந்தரியத்தோட இருந்தா, ஆனா என் மூக்கா இருந்துட்டா அப்படிங்கிற. அந்த அழக மனசுல இருந்து நீங்களே, அதனால அதுதான் வெளியில வருது அவளுக்கு. அதனால இந்த கரதூஷணால் என்ன பண்றா, ஒரு 14 ராட்சதாளை அனுப்பி இவாளை ஒண்ணும் இல்லாம பண்ணிடும் அப்படின்னு அனுப்புறார். 14 ராட்சதாள் ராமர்கிட்ட நிற்க முடியுமான்னு கண நேரத்துல அவளை துவம்சம் பண்றார். அதை போய் சொல்றா, இவரோட பிரபாவம் என்னன்னு தெரிஞ்சிருத்து. உடனே தானே கிளம்புறா, 14,000 ராட்சசர்களோட யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. ராமர் சொல்றார், நீ சீதையை கவனமா பாத்துக்கோப்பா, இந்த ராட்சசர்கள் எல்லாம் மாயையா யுத்தம் பண்ணக்கூடியவர், நான் போறேன்னா எப்பவும் லக்ஷ்மணர் கிளம்புவார், அவரை நிறுத்திட்டு இந்த யுத்தம் நான் பண்றேன், நீ சீதையை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தானே கிளம்புறான். இதுக்கு மேல தேவர்கள் இவெல்லாம் கூட்டிட்டாலாம். சதுர்தசசஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. எல்லாருக்கும் என்ன கவலை அப்படின்னா, யுத்தம் எப்படி நடக்கும் கவலையா. ஏன்னா ராமர் ஒண்டியா இருக்கிறே, இவா 14,000 பேர் இருக்காளே, யுத்தம் எப்படி நடக்க போறது எல்லாரும் கவலைப்படுறாங்க. யுத்தம் எப்படி நடக்கும்னே இவா கவலைப்படுறா. ஏன்னா அவளுக்கு காரியம் ஆகணும், மேல ராவண மதம் பரியந்த காரியம் ஆகணும்ங்கிறதுனால அவ காரியத்துல புரியா இருக்கா. ஆனா இந்த காலம் கிடையாது, இந்த தேசம் கிடையாது, இந்த இடமும் கிடையாது. அவர் அழறர்,
சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் ராமோ பவிஷ்யதி. இந்த ராமருக்கு என்ன ஹானி வந்துடும் ஒருத்தர் கவலைப்படுறார். குலசேகர ஆழ்வார் அவருக்கு கதை சொல்லி இருந்தானா இந்த அரண்ய காண்டத்துல இந்த கட்டம் வந்துருந்தோ சதுர்தச சகஸ்ராணி கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு சொன்னோடனே தன்னோட அவர் என்ன பாவத்துல இருக்காருன்னா, இப்ப ராமச்சந்திர பிரபு அங்க யுத்தத்துல இருக்கார், நான் உபகாரத்துக்கு போகணும், என்னோட சேனையெல்லாம் கிளப்பி நான் போனேன் யுத்தத்துக்கு அப்படின்னு கிளம்புறாராம். யுத்தத்தை கிளப்புன்னு கிளம்புறாராம். அப்ப என்ன நிலைமை அப்படின்னு கேட்டா, ராமர் இந்த அவதாரத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு வைகுண்டத்துல இருக்கிறான். வைகுண்டத்துல இருந்து ராமரா வந்து அவர் எதிர்த்தாப்புல வந்து நான் யுத்தம் எல்லாம் பரிபூர்த்தி பண்ணிட்டு அவதாரம் முடிஞ்சு நான் மேல கிளம்பியாச்சு, நீ ஆத்துக்கு போறன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சமாதானம் ஆச்சான். அப்படி கிளம்பினாராம் அவர். இந்த கதம் ராமோ பவிஷ்யதிங்கிறதுக்கு ஆள் கிடையாதான். இவ எல்லாரும் வந்து கதம் யுத்தம் பவிஷ்யதி அப்படின்னு நினைக்கும் போது இவர் ஒருத்தர் நினைக்கிறான் கதம் ராமோ பவிஷ்யதி அப்படின்னு நினைச்சாங்க. அதனால ராட்சசரோடு சுத்தி வளைச்சுட்டா யுத்தமாவது யுத்தம் பண்ற அவர் அந்த அஸ்திரத்தை எடுக்கிறதோ தொடுக்கிறதோ தெரியல. அங்க ராட்சசால் விழுறது மட்டும் தான் தெரியதான். அவ்வளவு வேகமா யுத்தம் பண்றதான். மண்டலீங்கிருத கார்முகா என்ன பண்றா, சுத்தி வளைச்சிட்டாளாம் ராமர் நடுவுல இருக்காரு, இவெல்லாம் சுத்தி நிக்கிறா. என்ன பண்ணார், அந்த வில்லர் அப்படியே வளையமா ஆக்கிட்டார். வளையமாக்கி இவர் நடுவுல போயிட்டார். சக்கரத்துக்கு நடுவுல விஷ்ணு இருக்கிற மாதிரி இருக்கான் இப்ப இருக்கிறது. இந்த பக்கம் அஸ்திரம் பண்றாரு, இந்த பக்கம் அஸ்திரம் பண்றாரு. ஒன்னா எடுக்கிறார், 10 தொடுக்கிறார், 100 கிளம்புறது 1000 போய் விடாதான். அப்பேற்பட்ட யுத்தம், ஆச்சரியமான யுத்தம் பண்றார். பாக்குறவெல்லாம் ஆச்சரியப்படுறார் இந்த யுத்தத்தை. அர்த்தாதிக முகூர்த்தேன ராமேண நிஷிதை ஈஸ்வரகி 1.5 முகூர்த்தத்துல இந்த 14,000 ராட்சசால என்ன ஆனானே தெரியலையா. என்னடா யுத்தம் நடந்ததே, இங்க யுத்தம் நடந்துதா அப்படின்னு கேட்கறாப்புல அந்த இடத்த பண்ணிட்டாராம். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சில பேருக்கு தலை போயிருக்கு, சில பேருக்கு கால் போயிருக்கு, சில பேர் கை போயிருக்கு. இப்படி எல்லாம் கடக்கா அந்த கையில அந்த ஆபரணங்கள்லாம் இருக்கா, அதோட அப்படியே கடக்காங்க. அப்படி கடக்குன்னு கேட்டா அந்த இடத்துல கடக்கலையா. இந்த அஸ்திரம் என்ன பண்ணுது, இதெல்லாம் கண்காண இடத்துல போய் எரிஞ்சுட்டு எங்கேயோ ஸ்நானம் பண்ணிட்டு ராமனோட அந்த அம்புரா துணிக்கு வந்துருந்தான். அப்பேற்பட்ட பராக்கிரமா ராமருக்கு இங்கே காட்டிட்டார் அவர் பராக்கிரமத்தை பூரா. மேல யுத்தம் என்ன நடக்க போறதுங்கிறதுக்கு இது சாம்பிளா. அந்த யுத்தம் சமாப்தி பண்ணிட்டு வர ஜனஸ்தானத்தை விஜனஸ்தானமா பண்ணிட்டு இருப்ப. எந்த ராட்சசால் ஜனஸ்தானத்தை இப்ப இங்க இருந்து அக்கிரமம் பண்ணிட்டு இங்க ரிஷிகள்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த ராட்சசர்களை இல்லாம பண்ணிட்டாரு. இங்க ஜனஸ்தானம் இப்ப சௌக்கியமா இருக்கு. அந்த இடத்துலயும் யுத்தம் நடந்தா இல்லையா தெரியாமல சுத்தமா இருக்கான் அந்த இடம். அப்படி பண்ணிட்டாரு. பண்ணிட்டு இங்க வர அந்த சீதை தான் வயத்தை பிடிச்சிட்டு இருந்த அந்த கதம் ராமோ பவிஷ்யதியில இன்னொருத்தர் இருக்கா. இங்க சீதை ஒருத்தி இருக்கா. லக்ஷ்மணருக்கு கவலையே இல்லை, ராமர் எப்பேற்பட்டவர் வந்தாலும் சமாளிச்சுருவார் ஞானம் அவருக்கு உண்டு. சீதைக்கு கிடையாதா அப்படின்னா அவளுக்கு எப்பவுமே இந்த பிரேம மறைச்சுக்குவோம். ராமர்கிட்ட உள்ள பிரேம அதை மறைச்சுக்குமா. அதனால அவ வயத்தை பிடிச்சிட்டு இருக்காளாம். கதம் ராமோ பவிஷ்யதியில இன்னொரு ஆள் அவ வந்து ராமர் இப்படி ஜெயத்தோட வரத பாக்குறா. பார்த்ததும் தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ திருஷ்டா வைதேகி பக்தாரம் பரிசஸ்வதே. இது என்னது, கிருஷ்ணாவதாரமா ராமாவதாரமா அப்படின்னு நினைக்கிறாப்புல ஒரு காட்சி. என்னன்னு பார்த்தா சீதை அப்படியே இந்த ரிஷிகள்லாம் இருக்காங்க. ரிஷிகள் மண்டலத்துக்கு நடுவுல ஓடி போய் ராமர் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அதுவும் ஒரு ஆலிங்கனம் இல்ல, சுத்தி வர ஆலிங்கனம். இந்த புஜத்துல ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, பின்னாடி போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, இந்த புஜத்துல ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, இப்படி மாத்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. என்னன்னா ராமர் வந்து பத்திரமா சௌக்கியமா வந்தாரே அப்படின்னு அவ வயத்தை பிடிச்சுன்னு அப்படி இருந்தாலும் அது வரைக்கும் அது வந்தரேங்கிற சந்தோஷத்துல இது எதையுமே மறந்துட்டாளா. ரிஷிகள் இருக்கிற அப்படிங்கிற எண்ணமே வரலையா அவளுக்கு. அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த ரிப்போர்ட் வந்து ராவணனுக்கு போயிடுத்து. ஏன்னா அவன் தானே வச்சிருக்கான் அந்த 14,000 பேரை. அந்த ரிப்போர்ட் போயிட்டு ஜனஸ்தானத்தை யாரும் இல்லை, எல்லாரும் காலி பண்ணி போயாச்சு. எங்கன்னு கேட்டா பரலோகம் போயாச்சு அப்படிங்கிறான். ராவணன் உடனே எல்லா திரிபுவனமும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆள் யாரு அப்படின்னா நியூஸ் ரீடர் வந்து மாரீச்சன். நேரா மாரீச்சன் போறான். எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியுமா. அதனால மாரீச்சன் போறான். மாரீச்சன் போனா மாமா மாமா அப்படின்னு கதை விடிக்கிறான். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு ஒரு அஸ்திரம் போட்டார், மானவாஸ்திரம். அந்த அஸ்திரம் போட்டதுல இருந்து அந்த ராம பானம் ராமர் அப்படிங்கிற சொல் அதை கேட்டாலே அவனுக்கு நடுக்கம் வந்துருமா. பயபக்தியும்பாலே இவனுக்கு பயமே பக்தி. பயம்தான் மொத்தமாவே, பக்தி கிடையாது, பயம் மட்டும். அப்படி ஒருத்தன் இருக்கான் இந்த மாரீச்சன். அவனை போய் கதை விடிக்கிறான். உள்ள ராவணா எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியா, எல்லா குசல பிரசவம் பண்றான். பண்ணிட்டு சொல்றான்,
இந்த ஜனஸ்தானத்தை நிர்மூலமாக்கிட்டா யாரோ, யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். ஜனஸ்தானமா, அது யாருமே தொடவே முடியாது, யார் கிட்ட வர முடியும் அப்படின்னு கேட்கிறான் மாரீச்சன். இல்லப்பா அதெல்லாம் எத்தனை பேர் அடிச்சா அப்படின்னு கேட்கிறான். எத்தனை பேர் பண்ணா இந்த காரியத்தை அப்படின்னு கேட்டா ஒரே ஒருத்தரா. ஆச்சரியப்படுறான் அவர். யாரோ ராமனா இங்க மனுஷனா வந்திருக்கானா, அவன் தான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னே அந்த சொல்ல கேட்டானோ இல்லையோ அவ்வளவுதான், நிச்சயமா அது நடந்திருக்கும், நீ சந்தேகமே படாத. அந்த பக்கம் விசாரிக்க கூட போகாத, அந்த எலும்பை எடுக்க கூட அந்த பக்கம் போயிடாத, நேர உன்னோட ராஜ்யத்தை பார்த்து போ, அதுதான் உனக்கு சேமம். உன்னோட அந்த ராட்சத வம்சத்துக்கே அதுதான் சேமம். நீ நேரம் அங்க ஓடு, இங்க இந்த பக்கமே வராதே, அப்படி என்ன பார்க்கவும் நீ வராதே, என்ன பார்த்ததாவே நீ காட்டிக்காதே அப்படின்னு சொல்லும். அவ்வளவு பயமா அந்த சப்தத்துல. இவன் போயிட்டான். ராமர் அப்பேற்பட்டவர் தெரிஞ்சிருத்து, ராமரோட பிரபாவம் தெரிஞ்சிருத்து, ராமரை ஒன்றும் பண்ண முடியாது நேர அப்படின்னு தெரிஞ்சிருத்து. அவன் போயிட்டான், ராவணன் போயிட்டான். போனா சூர்பனை விடுவாளா, அவதான் மூக்கு போச்சுன்னு அன்னிலிருந்து அழுதுன்னு இருக்காள. போய் அங்க ஒரு ஒப்பாரி வைக்கிறா ராவணன்ட்ட. நீ என்ன இப்படி ஒரு பௌருஷம் இல்லாம இருக்க, ஒரு தங்க அவனை அவமானப்படுத்திருக்கான், இப்படி பங்க பண்ணியிருக்கான், நீ பார்த்துன்னு பேசாம இருக்க, என்ன நீ அப்படின்னு கேட்கிற. இதெல்லாம் சொல்லி கூட அவன் கண்டுக்கல. சீதையை பத்தி வர்ணிக்கிறான். சீதை எப்பேற்பட்ட அழகா இருக்கா, தேவர்களையோ யட்சர்களையோ கந்தர்களையோ இப்படி ஒரு அழகை பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட அழகோட இருக்கா. அவளை உனக்கு சேர்த்துன்னு வரலாம், எடுத்துன்னு வரலாம், நான் போனேன், அதனாலதான் மூக்கத்துட்டா அப்படின்னு அவன்கிட்ட போய் சொல்றான் கதையை. அவ கதை தானே சொல்றது தானே, இஷ்டத்துக்கு சொல்றா அவ வாட்டு. அதை சொன்னதும் ராவணன் என்ன பண்றான், சரி இந்த சீதையை அபகரிச்சுன்னு வந்தா அவனை அவமானப்படுத்தினது ஆகும், என்ன அவமானப்படுத்தினான் இல்லையா, அது மாதிரி நான் பதில் அவமானம் அவனை படுத்தலாம். அந்த 14,000 ராட்சசர்களை அழிச்சிருக்கான், என் தங்கையை பங்கப்படுத்திருக்கான், அதனால நான் இப்படி ஒரு அவமானத்தை அவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவன் திட்டம் போடுறான். நேரம் மாரீச்சன் ராத்திரியோட ராத்திரியா பாக்குறான். திரும்பவும் மாமா மாமா அப்படின்னு கதை வெடிக்கிறான். ஏற்கனவே குளிர்ல போத்தின்னு இருக்கான் அவன். என்ன குளிர் அப்படின்னு கேட்டா இந்த ராம ஜுரம் வந்திருக்கான் அவனுக்கு. அந்த ஜுரத்துல அவன் போத்தின்னு இருக்கான். அந்த சத்தம் அவனுக்கு ராமா ராமா அப்படின்னு கேட்கறது, அவனுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுறது. இன்னும் நல்ல போத்தின்னு உள்ள வந்திருந்தானா. நான் ராவணேஸ்வரன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுதான் கதவை திறந்தானா. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா, விருட்சே விருட்சேஜபஸ்யாமி சீரகிருஷ்ணா ஜினாம்பரம் ராமபூதம் இதம் சர்வம் அரண்யம் பிரதிபாதிமே திருஷ்ட்வா ஸ்வப்னகதம் ராமம் அத்ருத்மா பிரமாமி விசேதனாம் ரத்னானி ச ரதாசைவ தாசம் சஞ்சயந்தி மே. இந்த வனத்துல உள்ள விருட்சங்கள்லாம் பார்த்தா எனக்கு ராமர் தான் நிற்கிறாப்புல இருக்கு அப்படிங்கிறான். நமக்கெல்லாம் சொப்னத்திலேயாவது காட்சி தர மாட்டேறான் அப்படின்னு நம்ம பக்தி பண்றோம். ஒரு நாள் கூட நம்ம சொப்பனத்துல வரமாட்டேங்கிறார். ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு இவனுக்கு சொப்பனத்துல வந்துடுறான் அவர். நீ ராமங்கிற பேர், ராங்கிற வார்த்தையே உச்சரிக்காத, அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன். என் கூட பேசணுமானா ரால ஆரம்பிக்கிற சொற்கள் எதையுமே சொல்லாத, ரானே சொல்லாதே. ரத்னானிச்ச ரதா செய்வ, ரத்னம்னு சொல்லாத, ரதம்னு சொல்லாத, ராவணன்னு சொல்லாத, அந்த பேர்லாம் சொல்லவே சொல்லாதேங்கிற, அப்பதான் நான் உன்கிட்ட பேசுவேன் அப்படிங்கிற. அவ்வளவு பயமா அவனுக்கு. இல்லப்பா நான் ராமரை நேர ஜெயிக்க முடியாது தெரிஞ்சுட்டேன், நான் தந்திரமா அடிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன். நீ என்ன பண்ணு, ஒரு மான் வேஷத்துல போ, அந்த சீதை அந்த மான் வேணும்னு கேட்பா, அந்த சமயத்துல நான் சீதையை அபகரிச்சிடறேன் அப்படிங்கிறான். அடப்பாவி, இப்பதான் உனக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சேன், நீ குடும்பத்தோட அழையறதுக்கு எப்படி, யாரு உனக்கு இந்த திட்டம் சொன்னா, உன்னை சர்வநாசம் பண்றதுக்கு யாரோ இந்த திட்டத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காளே, யாரோ அவனை அப்படி கெடுத்தது அப்படின்னு சொல்றான். நீ செய்யறியா இல்லைன்னா என் கையில இப்பயே நீ வதமாறியா அப்படின்னு கேட்கறான். இப்பவே நான் உன்னை கொண்டுடுவேன், நீ செய்யலைனா அப்படிங்கிறான். சரி, நம்ம உயிர் போறது எப்படியும் நிச்சயமாச்சு, இவர் கொள்ளணும் இல்ல ராமர் கொள்ளணும், போறதான் போறது ராமர் கையால போவோம் அப்படிங்கிறான். மான்னா ஒரு சாதாரண மான் இல்ல, இது ஒரு ரத்னமயமான மான், தங்கத்துல இருக்கான், மேல பூரா ரத்னங்கள் பதிச்சிருக்கான். யார் பார்த்தாலும் அவ கண்ணை பறிச்சிடும் அப்படிங்கிறாப்புல மானா இது. மிருகோகேவம் விதோ ரத்னம் விசித்ரோ நாஸ்தி ராகவ ஜெகத்யாம் ஜெகரீநாத மாயேஷா ஹீன சம்சயா. சீதை பாக்குறா அந்த மானை. முதல்ல பார்த்துட்டு ராமர் கூப்பிடுறா, இந்த மானை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு 2 பேரும் கவனிச்சுட்டு இருக்கா. லக்ஷ்மணர் அங்கிருந்து பாக்குறார். அண்ணா இதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க, சீதையை அழைச்சுன்னு உள்ள போங்க, நீங்க தான் அவ்வளவு ஜெகத் சிருஷ்டி அவ்வளவும் பண்ணிருக்கீங்க, உங்க சிருஷ்டியில இப்படி ஒண்ணு உண்டா, இதை போய் பார்த்து நிக்கிறேல, இது மாய, இதை போய் பார்த்து நிக்கிறேல, இதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ கேட்கல, ராமனும் கேட்கல. ஏன் அப்படின்னா
அங்க கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் சீதை ஒண்ணுமே கேட்டது இல்லையா ராமர்கிட்ட. நேற்றுக்கு வனவாசத்துக்கு கிளம்பும் போதும் ராஜ்யத்துல இருந்து ஏதாவது எடுத்துன்னு அப்படின்னு கேட்கலையா, தனக்கு சீதனமா வந்த சாமான்கள்லாம் தனியா எடுத்து வைங்க அப்படின்னு கேட்கலையா, இது வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்லையா. என்ன மதிச்சு எனக்கு இன்னைக்குதான் ஒன்னே ஒண்ணு கேட்டிருக்கா, அதையும் நான் கொடுக்காத போயிட்டேன்னா எப்பேற்பட்ட அப்பிரியனா நான் ஆயிடுவேன், அதனால நான் இதை கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அவர். ஆனா நீ ஜாக்கிரதையாது, சீதையை விட்டு அந்தண்ட போகாத, சீதையை பத்திரமா பார்த்துக்கோ, அது நிஜமாவே மானார் தான் நான் பிடிச்சுன்னு வரேன், இல்ல ராட்சசன் மாயாவா இருந்ததுன்னா நான் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. இங்க கம்பர் ரொம்ப அங்கலாய்க்கிறார். மந்திரத்து இளையோன் சொன்ன வாய்மொழி மனத்து கொள்ளான், சந்திர குமை சான்ற வதனத்தால் சலத்தை நோக்கி சிந்துர பவள செவ்வாய் முருவலன் சிகர செவ்வி சுந்தர தோழினானாம் அம்மானினை தொடரலுற்றான் அப்படின்னு கம்பர் அங்கலாய்க்கிறார். அவன் தான் சொல்றே, உன்னோட சகோதரன் தானே சொல்றார், உன்னோட இளையவன் சொல்றே, நீ போகாதே, இதை பார்க்காதே, இது வேண்டாம், இதை செய்யாதே அப்படின்னு சொல்ற, அதையும் மீறி நீ செய்வானே அப்படின்னு கேட்கிறார். அதை மனசுல கொள்ளாம நீ இப்படி ஒரு காரியம் பண்றே அப்படிங்கிற. பொதுவா சந்திரனை போல அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவார். இவர் மகாகவி அப்படிங்கிறதுனால சந்திரனுக்கு ஊமை சான்றவதனத்தாள், சந்திரனுக்கு இவ முகம் தான் ஊமையா, இவளை போல சந்திரன் முகம் இருக்கு, சந்திரன் இருக்கு அப்படின்னு, இவ முகத்தை மாதிரி சந்திரன் இருக்கு அப்படின்னு இங்க மாத்தி சொல்றாருங்க. இப்ப அவரோட புஜ பராக்கிரமம் அவரோட இதைத்தான் சொல்லணும். இப்ப ஏன்னா மான வேட்டையாட போறார். ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சுந்தர தோழினான்னு சொல்ல போறார். ஆனா அதுக்கு முன்னாடி சிந்துர பவள செவ்வாய் முருவலன், அந்த 10 தப்படி போய் ராமர் திரும்பி ஒரு சிரிப்பு சிரிச்சான். அந்த சிரிப்பு தான் நாளைக்கு சுந்தரகாண்டத்துல இருந்து ராமர் யுத்தகாண்டம் முடிஞ்சு மீட்கிற வரைக்கும் அவளுக்கு தியானமா. இந்த சிரிப்பு தான், இந்த புன்முறுவல் தான், ராமரோட முகம் தான் அவளுக்கு தியானமா அது வரைக்கும். அதனால அதை சொல்றார் முதல்ல. அப்புறம் சுந்தர தோழினான், மான வேட்டையாட போறதுனால அதையும் சொல்றார். போனா அது வெகு தூரம் அழைச்சுன்னு போயிடுது. ராமரும் துரத்திலே போறார், இது எப்படியாவது பிடிச்சிடலாங்கிற எண்ணத்துல தான் போறார். போனா அது ரொம்ப தூரம் போயிடுது, இனிமே அடிச்சாதான் ஆகும், இதை பிடிக்க முடியாது தெரிஞ்சுட்டார். உடனே ஒரே பானம் தான் அவருக்கு எப்பவுமே, எந்த இடத்துலயும் வாலிக்கும் ஒரே பானம் தான், எப்ப எடுத்தாலும் ஒரு பானம் போகணும் அவருக்கு, ஒரே பானத்தால அதை அடிக்கிறார். அது சாதாரணமா செத்துருந்தா பரவாயில்ல, சாகும்போது ஹா சீதே ஹா லட்சுமணா அப்படின்னு கத்திட்டே சாகிறதான். ராமருக்கே சந்தேகம் வந்துருக்கு, இது என்னது இப்படி ஒரு சத்தம் போட்டு நம்ம குரல்ல அதுவும் இப்படி சத்தம் போட்டு சாகுதே அப்படின்னு ராமருக்கு சந்தேகம் வந்தது. உடனே இந்த பக்கம் பார்க்க ஓடுறார், எந்த ஆசிரமத்தை நோக்கி ஓடுறாரு திரும்ப. இங்க என்ன ஆகுது, சீதை அந்த சத்தத்தை கேட்டா என்ன ஆகுங்கிறதா ராமருக்கு கவலைப்படுறாரு. இந்த சத்தத்தை சீதை கேட்டா உடனே பயந்துருவாளே அப்படின்னு தான் நினைக்கிறார். அதே மாதிரி அங்க சீதை பயப்படுறா. ராமர் ஏதோ உதவின்னு கத்துறார், நீங்க போங்கோ, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் அடிச்சா தெரியல, நீங்க போங்கோ அப்படின்னு லட்சுமணர் சொல்றா. லட்சுமணருக்கு எப்பவுமே ராமரை நன்னா தெரியும், அவர் எதையும் ஜெயிக்க வல்லவர், திரும்பவும் எதிர்த்திருந்தாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது நிச்சயமா லட்சுமணருக்கு தெரியும். அதனால அவர் சொல்றார், பன்னகா அசுரகந்தர்வ தேவ மானுஷராக்கிருதைகி ஆசைக்க தவ வைதேகி பர்த்தா அஜேதும் நசம்சயா. சந்தேகமே கிடையாது, அவரை யாரும் கிட்ட கூட நெருங்க முடியாது, அவர் அப்பேற்பட்ட மகாவீரன், அவரை யாரும் எதுவும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னா சீதைக்கு புரியலையா அந்த விஷயம். என்ன அஜ்ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டா ராமரே அஜ்ஞானத்தை கொடுத்துட்டார் அப்படிங்கிறா. இதுக்கு எதுக்கு அஜ்ஞானத்தை கொடுக்கணும், அந்த பிரேமையே அப்படி பண்ணிடுங்கிற, ராமர்கிட்ட உள்ள பிரியமே அப்படி பண்ணிடுமா, அதை மறந்துடுமா, ராமர் எப்பேற்பட்டவர்ங்கிறத மறைச்சிருமா. அவரோட பிரபாவம் இப்ப தெரியாம போயிட்டான் சீதைக்கு. லக்ஷ்மணனுக்கு தான் தெரியுமான்னு, சீதைக்கு தெரியாதான்னு அந்த பிரபாவம். இப்பதான் 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணியிருக்காரு, அந்த பிரபாவம் தெரியாதான்னு தெரியும், நல்லா தெரியும். ஆனா அந்த பிரேம அதை மூடி மறைக்கிறதா. இப்ப அதனால சீதை சொல்றா, ஒரே ஒருத்தர் தான் நீங்க உதவிக்கு வந்திருக்க, நீங்களும் போகமாட்டேன்னு சொல்றேன்னு கதறா. நீர் என்ன சத்ருவா இல்ல நண்பனா, நீ போகமாட்டேங்கிறாரு எப்படி அப்படின்னு வைக்கிறா லக்ஷ்மணர். மேல இன்னொரு வார்த்தை சொல்றா, ரொம்ப தாங்க முடியாத சொல்லுது, ராமர் சாகணும் தான் காத்துட்டு இருந்தீரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறா. அது தாங்கல அவருக்கு. அவர் சொல்ற, நான் உங்களை இத்தனை நாளைக்கு கௌசல்யா அம்மா தான் நினைச்சுட்டு இருந்தேன், இப்ப கைகை அம்மா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற.
அப்பவும் அவருக்கு வந்து அங்கிருந்து நகல போல. ஆனா சீதா அழுதுட்டே இருக்கா. அவர் இல்லைன்னா நான் உயிரை விட்டுவேன் அப்படிங்கிறா. ரொம்ப தாவப்படுறா. அதை பார்த்துட்டு வேற வழி இல்லாம கிளம்புற. நீங்க ஆசிரமத்தை விட்டு வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. லக்ஷ்மணர்கிட்டையும் ராவணனுக்கு பயமா. அதனால ராவணன் என்ன பண்றான், லக்ஷ்மணரையும் அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சீதை கிட்ட வரணும்னு நினைக்கிறான். அதனால அதுவும் பண்றான். இங்க மேல ராவணன் வரான், ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துன்னு வரான். வந்துட்டு சீதைகிட்ட பேசுறான். அந்த வேஷம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், இது வால்மீகி ராமாயணத்துல இல்ல, இருந்தாலும் இங்க சொன்னா நல்லா இருக்கும், அதனால சொல்றேன். ராவணன் முதல்ல என்ன பண்றான், ராமர் வேஷத்தை எடுத்து நம்ம போவோம், ராமர் நினைச்சு நம்ம அழைச்சாலே வந்துருவா, ஈஸியா கிளப்பின்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ராமரோட வேஷம் போட்டுக்கிறான். இங்க அப்படி போட்டுனதுமே என்ன தோணித்தான், என்ன வேஷம் போட்டுன்னு என்ன காரியம் செய்ய துணிஞ்சோம், இந்த வேஷத்துல போய் இந்த காரியம் செய்யலாமா அவனுக்கே தோணித்தான். அதனால அந்த வேஷத்தை கலைச்சிட்டு அப்புறம் மயிலாகி வேஷம் போட்டுனான். மேல வந்து சீதையிட்ட பேசுறான். நீ ரொம்ப அழகா இருக்க, எதுக்கு இந்த மாதிரி காட்டுல வந்து கஷ்டப்படுற, நீ ராமரை கல்யாணம் பண்ணதுனாலதான் அப்படி கஷ்டப்படுற, என் கூட வா, நான் உன்னை சௌக்கியமா வச்சுக்கிறேன் அப்படின்னு பேசுறான். அந்த அசோகவனத்துல அங்க கொண்டு வச்சதுக்கு அப்புறம் அங்கேயே வந்து சிம்ம மாதிரி கர்ஜிக்கிறா. இங்க 10 தப்படி ராமர் கூப்பிடுற தூரத்துல இருக்காரு, இங்க எப்படி பேசுவா, அப்படிதான் பேசுறா. இங்க சர்வலக்ஷண சம்பந்தம் நிக்ரோத பரிமண்டலம் சத்யசந்தம் மகாபாகம் அகம் ராமம் அனுப்ரதா மகாபாகும் அகோரஸ்ரம் சிம்ம விக்ராந்த காமினம் நிருசிம்மம் சிம்மசங்காஷம் அகம் ராமம் அனுப்ரதா. நான் யாரை ஆசிரியத்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன பேசுற நீ பயல, சூரியனை போல என்ன தொட முடியுமா உன்னால, என்ன பேசிட்டு இருக்க நீ, ஒரு சிங்கத்தோட பல்ல பிடிச்சு பாக்குறியா நீ, நீ ஒரு மான், நீ ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி வந்து அதோட பல்ல பிடிச்சு பாக்குற, ஒரு பாம்போட விஷத்தை குடிச்சுட்டு நீ வந்து அதை ஜீரணமாயிடும் நினைக்கிறியா, நெருப்ப அப்படி ஜுவாலையா நெருப்பு எரியறது, அதை துணியால அணைச்சிடலான்னு பாக்குறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கர்ச்சிக்கிறா. சொல்றா, எதந்தனம் சிம்ம விகாலயோர்பனம் எதந்தனம் செந்தினிகா சமுத்திரயோ சுராக்ர சௌவீர கயோர் எதந்தரம் ததந்தரம் வை தவராகவசியச்ச. மடுவுக்கும் மேடுக்கும் எப்படி சமமாகாதோ அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்க, நீ எங்கேயோ இருக்க, எப்படி சமஞ்சசப்படுத்தி பேசுற ரெண்டு பேரையும். அவர் சிம்மம் மாதிரி இருக்க, நீ ஒரு பூனையாட்டம் இருக்க, நீ வந்து அவர் முன்னாடி நிக்கிறதாவது, அவரோட பராக்கிரமம் எங்க, நீ எங்க அப்படிங்கிறான். அவன் பார்த்தான் சீதையை, அப்படியே இந்த பேசலாம் அவனுக்கு தாங்கல, கோபம் வந்துருத்து. உடனே சீதையை தூக்கி புஷ்ப விமானத்தை வச்சு மேல கிளப்பிட்டான். சீதா உடனே சொல்றா, ஆமந்திரையே ஜனஸ்தானே கர்ணிகாரான் சுபுஷ்பிதான் சுப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹ ஹம்ச காரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரி நதி க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹ. இந்த கர்ணிகார புஷ்பம் அங்க யாருமே கிடையாதான், சுத்தி வர பக்கத்துல ஆளோ தேடோ ஒன்றும் கிடையாது, யார்ட்டையும் சொல்லலாம், யார்ட்டையும் உதவி கேட்கலாம் நான் கூட ஆள் கிடையாது அங்க. அப்பேற்பட்ட அடர்ந்த காட்டுக்குள்ள இவ ஆசிரமம் கட்டின்னு இருக்கா, அங்க யாருமே கிடையாது. அதனால இந்த கர்ணிகார புஷ்பத்தை கூப்பிட்டு சொல்றாளாம், ராமர் வந்தா நீ சொல்லு, என்ன ராவணன் தூக்கின்னு போயிட்டான் அப்படிங்கிற கதையை சொல்லு, என்னோட வித்தாந்தத்தை சொல்லு அப்படின்னு கர்ணிகார புஷ்பத்தை பார்த்து சொல்றாளாம். மேல கோதாவரி நதியை பார்த்து அதே சொல்றா, ராமர் வந்தா இந்த வித்தாந்தத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே கதறிண்டே போறாங்க. ஜடாயு அங்கதான் படுத்துட்டு இருக்க. அன்னைக்கு சொன்னதே நான் சீதையை பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்ப பாக்குற ராவணன் தூக்கின்னு போறத. உடனே ராவணன் மேல பறக்கிறார், அவளை தொடாதே, அவ எப்பேற்பட்டவ தெரியுமா, அந்த ராமர் வந்தா என்ன ஆவ தெரியுமா நீ அப்படின்னு எச்சரிக்கிறார். ஆனா அவன் கேட்கல, மேல அலட்சியமா போயிட்டு இருக்கான். நேரம் வந்து யுத்தம் பண்றார். அண்ணா அவருக்கு வந்து எது பலம் அப்படின்னு கேட்டா அவர் அழகுதான், அழகு ரெக்க, இதால ராவணனோட யுத்தம் பண்றான். ரொம்ப ஆச்சரியமான யுத்தம் பண்றார். அந்த சாரதியை அடிச்சிட்டார், அந்த குதிரைகள்லாம் தட்டிட்டார், அந்த ரதத்தையும் உடைச்சிட்டார், இவ்வளவும் பண்ணிட்டார். அவனோட வில்லோட நாணை அழுதுட்டார், அந்த கிரீடத்தையும் தட்டி விட்டார், இவ்வளவும் பண்ணியிருக்கார் அந்த அழகுனாலே. இது என்ன அப்படின்னு கேட்டா ராமரோட பிரதம யுத்தம் அப்படின்னு பார்த்தா ராமர் இதை வந்து அஸ்திரத்தினால பண்றார், அதை தன்னோட அழகுனாலே இப்ப பண்றான் ஜடாயு. அவன்கிட்ட எதுவுமே இல்லை, நிர்மூலமாயிட்டான், எந்த அஸ்திரமும் இல்ல, கையில எந்த ஆயுதமும் இல்லை, அவன்கிட்ட நிராயுத பாணியே ஆக்கிட்டார் அவனை. அப்பேற்பட்ட யுத்தம் பண்றாருங்க. பண்ணா அவன்கிட்ட அந்த சிவபெருமான் கொடுத்த ஒரு வாழ் இருக்கு, சந்திரஹாசம் அப்படிங்கிற வாழ். அது நினைச்ச போது அது அமோகமானது, அவனுக்கு நினைச்ச போது வருமா அது. அதை எடுத்தான்,
ரெண்டு சரகையும் வெட்டிட்டான். அப்படியே வந்து கீழே விழுந்துட்டார். சீதை சொல்றா, ராமர் வரைக்கும் உங்களோட உயிரை பிடிச்சுட்டு இருக்கோ, ராமர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். ராவணன் மேல சீதையை கட்டி தூக்கி மேல கொண்டு போறான். கொண்டு போய் ரிஷிமுக பர்வதம் வழியா போறானா. அங்க சீதை என்ன பண்றா, சில வானர்கள் நிக்கிறத பாக்குறா. அங்க தன்னோட புடவை தலைப்புல சில ஆபரணங்கள்லாம் கட்டி அதுல கட்டி கீழே தூக்கி போடுறா. ராவணன் என்ன பண்றான், மேல கூட்டின்னு போறான். தன்னோட அரண்மனையை காட்டுறான். எப்பேற்பட்ட அரண்மனை பாரு, எப்பேற்பட்ட சௌபாகியம் பாரு, இந்த ஐஸ்வர்யத்தை பாரு அப்படிங்கிறா. இதெல்லாம் குப்பைன்னு அவ திரும்பி கூட பார்க்கலையாம். அவன் புரிஞ்சுட்டான், இதெல்லாம் அவளை மயக்க முடியாது, இது எதுவும் எடுபடாதுன்னு தெரிஞ்சுட்டான். நேரா அசோகவனத்தை கொண்டு வச்சுட்டான் சீதைய. ராமர் அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கார். லக்ஷ்மணர் என்ன பண்றார், சீதை சொன்னபடி ராமரை தேடி வர. ரெண்டு பேரும் நடுவில் சந்திச்சுட்டா. லக்ஷ்மணரை பார்த்து கேட்கிறார், ஏன் விட்டுட்டு வந்த சீதையை அப்படின்னு கேட்கிறார். சீதையை ஏன் விட்டுட்டு வந்த? இல்ல சீதா, ஒரு வார்த்தை சொல்லி, இந்த வார்த்தையை பெருசுன்னு எடுத்து வந்துட்டியே, நான் உன்னை விடப்படாது வரப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். அப்பவும் லக்ஷ்மணர்கிட்ட கோவிச்சுக்கல அவர். இப்ப அந்த ராட்சசர்கள் பச்சிச்சிருப்பாளா, அவ கொண்டிருப்பாளா, அவ என்ன பண்றப்பா, உயிரோட இருப்பாளா சீதை என்னன்னு தேடின்னு வரா. ரெண்டு பேரும் ஆசிரமத்தை தேடி. ஸ்திரீகள் ஏதாவது ஒரு சிரமத்துல ஏதாவது பேசியிருப்பா, அதை ஒரு பெருசா எடுத்து நீ வந்திருக்கலாமா அப்படின்னு லக்ஷ்மணர் கேட்கிறார். ஆசிரமத்துக்கிட்ட வந்துட்டா. பிரதிஷ்டயம் பிராபிய சமீட்ச சூன்யம். அந்த ஆசிரமே காலியா இருக்கான். போட்டபடி இருக்கு. அந்த காயெல்லாம் நறுக்கினதுபடி இருக்கு. அதெல்லாம் எடுத்து வைக்கல, எல்லாம் அலங்கோலமா இருக்கு. அங்க தேடா, இங்க தேடா, ஏ சீதே சீதே அப்படின்னு கதறார். ஒவ்வொரு மரமா கேட்கிற. விட்சாத் விட்சம் பிரதான் சத்ரி கிரே சாத்ரி நதான் நரீம் பபுவ விலமான் நாம சசோகார்ணவ பரிப்ளுதஹாம் அப்படின்னு ஒவ்வொரு மரமா அழுதுண்டே கேட்டு இருக்கார். தாங்கள அவருக்கு அசோக சோகாபனுத சோகோ பகத சேதசம் தன்னாமானம் குருக்ஷிப்ரம் பிரியாசன் தர்ஷனே நமாம். சோகத்தையே இல்லாம ஆகிற அசோக மரமே, என்னோட சீதை எங்க சொல்லு, என்னால தாங்களே, என்னோட துக்கம் தாங்களே, எனக்கு சீதை எங்கன்னு சொல்லு. சா கதம்ப பிரியா பிரியா கதம்ப எதி ஜானீஷே சம்சம் சீதா சுபானனாம். கதம்ப மரமே, இந்த உன்னை பார்த்து ரொம்ப சீதை ரொம்ப பிரியமா இருப்பாளே உன்கிட்ட, நீ சொல்லு சீதை எங்க அப்படின்னு. அதவா மிருகதாபாட்சியும் மிருகஜானா சிமைதியும் மிருக விப்ரேக்ஷினி காந்தா மிருகீபி சகிதா பவேத். ஒருவேளை இந்த மான்களா அவ இருக்கிறாளா, எனக்கு தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அவ மான் மாதிரி இருப்பாளே, இந்த மான்களா இருக்காளா, எனக்கு தான் அவளை அடையாளம் தெரியலையா, நீ பாரு லட்சுமணா அப்படிங்கிற. என்னால சீதை இல்லாம இருக்க முடியாது, நான் உயிரே விட்டுடுவேன். இந்த துக்கம் எனக்கு தாங்கல. ஆனா நான் பரலோகம் போனாலும் எங்க அப்பா கேட்பறே, 14 வருஷம் ஏன் பூர்த்தி பண்ணலையா, சத்தியம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பறே, நான் என்ன பதில் சொல்வேன் அப்படிங்கிற. உயிரையும் விட முடியாதான். இப்ப அங்க சரி அயோத்திக்கு போயிடலாம் அப்படின்னா ஜனகர் கேட்பாரு, என் பொண்ணு எப்படி இருக்கா, சௌக்கியமா இருக்காளான்னு வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு. அங்க கோதாவரி நதி பூரா தேடுறாரு. அங்க போனா இருப்பான்னு லக்ஷ்மணன் சொல்றான். சரின்னு போய் எனக்கு பாக்குறாரு. அங்கேயும் சீதையை காணும். இங்க இருப்பார் சொன்னே லக்ஷ்மணா, இங்கேயும் காணுமே. अस्मिन् मया सार्धम् उदारशीला शिलादले पूर्वम् उपोपपिष्टा कान्तस्मिदा लक्ष्मण जातहासा त्वामाह सीता बहुवाक्य जातम्. அந்த சீதை இந்த கல்ல உட்கார்ந்து அன்னைக்கு எவ்வளவு சரளமா என்ற முதுவா ரொம்ப இதா பேசிட்டு இருந்தாலே, அது ஞாபகம் இருக்கா லக்ஷ்மணான்னு கேட்கிறா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது, அது ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறா. இவ்வளவு துக்கப்பட்ட கை நீளம் அப்படின்பா, இவனுக்கு அடுத்த ஊர் வழி கை நீளதான். அந்த கையால இவ ரெண்டு பேரையும் அடக்குற மாதிரி, யாரோ பின்னாடி இருந்து அமுக்கிற மாதிரி இருக்கே நம்மள அப்படின்னு பாக்குறா. பார்த்தா இந்த கவந்தன் அவனுக்கு வாய் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா வயத்துல இருக்கான். நமக்கெல்லாம் வாய் வழியா போய் வயத்துல சேரணும். அவனுக்கு வயர் வயத்திலே வாய் இருக்கிறதுனால நேரம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சௌரியம். இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்திரன் வஜ்ராயுதத்தால வாயில அடிச்சானா அந்த வாய் வயத்துக்கு போயிட்டான். பார்த்தா இவன் போறான். ராமர் சொல்ற, நமக்கு என்ன கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வருது, ராஜ்யத்தை இழந்தோம், இப்ப சீதையை இழந்தோம், இப்படி இவன்கிட்ட பாடாபாடு பட்டுன்னு இருக்கோமே அப்படிங்கிறார். இதெல்லாம் வேலைக்காவது பார்த்துட்டு இருந்தா சரியா வராது அப்படின்னு சொல்லி கையை ரெண்டு பேரும் வெட்டிடுறா. வெட்டினா என்ன இப்படிலாம் பண்ணா போறாது, என்ன எரிக்கணும் அப்படிங்கிறான். பக்கத்துலேயே சிதைய அவன் பார்த்தா அந்த வழியே மறைச்சுட்டு இருக்கானான், அவ்வளவு பெருசா இருக்கானான். அதனால அவனை எரிச்சாதான் போக முடியுங்கிறதுனால அங்கேயே சிதைய முடி அவனை எரிக்கிறா. எரிச்சா அவன் ஒரு கந்தர்வ புருஷனா மேல வரான். எல்லாமே சாபத்தினால வந்தவர் தான். கந்தர்வ புருஷனா மேல
இங்கதான் சுக்ரீவன் இருக்கான், அவன் வந்து உங்களுக்கு உபகாரம் பண்ணுவான், அவனுக்கு பிரத்யுபகாரம் பண்ணாட்டாலும் அவன் உங்களுக்கு உபகாரம் பண்ணுவான், அப்பேற்பட்ட தர்மாத்மா, அவனை போய் பாருங்கோ அப்படின்னு சொல்ற. மேல கிளம்புறா, ரிஷிமுக பர்வதத்தை தேடி கிளம்புறா. அங்கதான் சுக்ரீவன் இருக்கான், அதை சொல்லிட்டு போறான் அந்த கந்தர்வர். அதை தேடி இப்ப மேல கிளம்புறா. அங்க போனா சபரின்னு ஒருத்தி இருக்கான், அந்த ஆசிரமம் போட்டு. அந்த சபரியோட சரித்திரத்தை சொல்றார். அப்பா அம்மா யாரும் தெரியாது, அந்த காட்டுல விட்டுட்டு போயிட்டா, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த காட்டிலே வளர்றா, எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு இருக்கா, அப்படிதான் வாழ்க்கை ஓட்டின்னு இருக்கா அவளுக்கு. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அவளுக்கு வந்து இன்னிலிருந்து நான் மாംസം சாப்பிட்றது இல்லை, இன்னொரு ஜீவனை துன்பப்படுத்துறது இல்லை அப்படின்னு தோணித்தான் அவளுக்கு. அவளுக்கே ஆச்சரியமா போயிட்டான், நம்ம இப்படி கிடையாதே, நமக்கே இப்படி தோன்றது அப்படின்னு ஆச்சரியமாயிட்டான். அப்ப பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே அப்படி இருக்கு, அந்த இடத்தோட சன்னிவேஷம் அப்படி இருக்கு. என்னன்னா எது எதுதான் அடிச்சு சாப்பிடுமோ அதெல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. பசுவும் புலியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, சிங்கமும் யானையும் பக்கத்துல பக்கத்துல விளையாடிட்டு இருக்கு. இதெல்லாம் விளையாடிட்டு இருக்கான் அந்த ஆசிரமத்துல. இந்த சன்னிவேசமே அப்படி இருக்கிறதுனால நமக்கு அப்படி சித்தம் வந்தது. இனிமே நம்ம வந்து சன்மார்க்கத்துல போகணும் அப்படின்னு புத்தி வந்தது. ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், நம்ம தர்மத்துல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்துருக்கான் அவளுக்கு. அன்னிலிருந்து அவள் சரித்திரமே மாறுறது. அப்ப இந்த சாதுக்கள்லாம் அங்கிருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வராளாம். அந்த மதங்க ரிஷி அங்கிருந்து சிஷ்யாலோட வரத இவ பாக்குறா. தர்ஷனாதேவ சாதவகா, அதுலயே அவளுக்கு ஹிருதய சுத்தி ஏற்படுத்தான், ஆத்ம சுத்தி வந்துட்டான். அது ஹிருதயமே மாறிடுது. இனிமே இங்கதான் இருக்கணும் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. என்ன பண்றா, என்ன பண்ணணும், இவாளை போல நம்ம தபசு பண்ண முடியாது, நம்ம எங்க யாகாதி கிரியைகள்லாம் செய்ய முடியாது, நம்ம சேவை பண்ணலாம், அதுதான் நம்மளால முடியும்னு இவளுக்கே பதில் கிடைக்கலாம். அந்த சாதுக்களே உள்ள இருந்து பதில் சொல்றாளா இவளுக்கு. நேர போய் அந்த ஆசிரமத்துக்கு போறா. இவா இல்லாத சமயமா அங்க கூட்டி மெழுகிறா, பசுஞ்சாணி போட்டு அந்த ஆசிரமத்தை சுத்தமா ஆக்குறா. இவாளுக்கு பழம் காய்கறி எல்லாம் எடுத்து சேகரிச்சு வச்சுக்கா. எல்லாம் இந்த ரிஷிகளுக்கு என்னென்ன கைங்கரியம் பண்ணணுமோ அத்தனையும் பண்றா. இது ஒரு மாசம் ஆயிடுத்து. அப்புறம் தான் இவா இந்த மதத்தை கவனிக்கிற. இந்த கைங்கரியம் எல்லாம் யார் பண்றா அப்படின்னு சிஷ்யால கேட்கிறார். அவள்லாம் எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறா. அப்ப யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை அழைச்சுவா, அவளுக்கு என்ன வேணும் நம்ம கேட்கணும், அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். இதே மாதிரி திருமழிசை ஆழ்வார் சரித்திரத்திலையும் ஒண்ணு உண்டு. அவளும் அப்படிதான் கைங்கரியம் பண்ணுவா, ஏதோ ஒரு அனுகிரகம் கேட்பா, அதை பண்ணிடுவார். இங்க வந்து அதே மாதிரி இங்க சபரி கூப்பிட்டு என்னன்னு கேட்க போறா. கூப்பிட்டோன்னே அவ ரொம்ப பயந்துட்டா. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சுவாமி, நான் இனிமே பண்ண மாட்டேன், இந்த பக்கமே வரமாட்டேன், என்னை மன்னிச்சுட்டுக்கோ, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு பயப்படுறா அவ. இல்ல பயப்படாத, உன்னை அழைக்கிறாரு, என்னன்னு கேளு போய் அப்படின்னு சொல்லி மதங்கட்ட அனுப்புறா. அப்ப மதங்கர் கேட்கிறார், நீ இவ்வளவு நாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். ஏன் இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறேன். எனக்கு தெரியாது சாமி, திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தேன், எனக்கு இப்படி பண்ணணும் தோணிட்டு அதனால பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். இதுக்கு என்ன வேணும், இதுக்கு என்ன தெரியும், இதுக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி, இந்த குண்டத்துக்கு நீங்களா பார்த்து என்ன கிருபை பண்ணணுமோ அதை பண்ணுங்க சுவாமி அப்படிங்கிறதான். அவருக்கு இது உத்தம ஜீவன், இதுதான் வந்து நம்ம அனுகிரகம் பண்ண வேண்டிய ஜீவன் புரிஞ்சுருக்கான் சபரியை பார்த்தோம். அப்ப அவரே சொல்ற, நீ இந்த ஆசிரமத்தை கூட்டி மெழுகி பறிக்கின்ற, நாங்க தரோம், இந்த ஆசிரமத்துல உள்ள இதெல்லாம் தரோம், நீ அதை சாப்பிட்டு இங்கே இரு அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றார். இனிமேல் தைரியமாவே கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சா அந்த ஆசிரமத்துல அங்கே இருக்கா அவ. அப்பப்ப இவ பண்ற அந்த பிரம்ம விசாரம், இந்த தர்ம விசேஷமான உபன்யாசம், இதெல்லாம் அவ காதுல விழுந்து அதெல்லாம் கவனிக்கிறா. அவளுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கிறது. அவளே பெரிய ஞானி ஆயிட்டா. இப்ப ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, இந்த சிஷ்யாலாம் ஏதோ வாங்கிட்டு வரா, அந்த மதங்க ஆசிரமத்துல இருந்து ஏதோ வாங்கிட்டு வெளியில வரா. இப்ப என்னன்னு கேக்குறா, இன்னைக்கு நம்ம குருநாதர் மேல கிளம்புறார் அப்படின்னு சொன்னதுமே அவளுக்கு தாங்கலையாம். நான் யாருக்கு இனிமே சேவை பண்ண போறேன், எனக்கு யார் இருக்கா, எனக்கு என்ன கதி அப்படின்னு அவளுக்கு ரொம்ப தாபம் ஆயிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப அவளை கூப்பிடலாம். இவாள்லாம் ஒவ்வொன்னா வாங்கிட்டு போறான். அவள்லாம் கோத்திரம் பேர் சொல்லிதான் ஒவ்வொருத்தருக்கும் பேர் கூப்பிட்டு போகலாம். கௌசிகா இங்க வா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறது. கேட்டா எனக்கு அஷ்டமா சித்தியும் வேணும் அப்படிங்கிறான். அஷ்டமா சித்தி தானே, கரிமா லகிமா உப்மா எல்லாமே உனக்கு இருக்கு, எடுத்துன்னு போ அப்படிங்கிற. கையில வாங்கிட்டு போயிட்டானா. உப்மாவில்ல, அனிமா கரிமா அந்த அஷ்டமா சித்திய வாங்கிட்டு போயிட்டானா. மேல அடுத்தது பாரத்வாஜா இங்க வா அப்படின்னு கூப்பிடுற. அடுத்தது எனக்கு வந்து சாஸ்திரத்துல அப்பேற்பட்ட ஒரு ஞானம் வேணும், யார் வந்தாலும் நான் ஜெயிக்கணும், அப்பேற்பட்ட ஞானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். இந்தா உனக்கு கிடைச்சாச்சு, போ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து அனுப்புற. அப்புறம் இன்னொருத்தனை கூப்பிடுறாரு, எனக்கு தரித்திரம் தொலையணும் அப்படிங்கிறான். இந்த அஷ்டலட்சுமி உனக்கு
கொடுத்தேன் வச்சுக்கோ போ அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்றாரு. ஆனா அவர் வச்சிருக்க ஒரு பெரிய தனம் அதை கொடுக்க ஆள் இல்லையேன்னு கவலைப்படுறாரு. அப்பதான் சபரியை கூப்பிடுறாரு. சபரியை கூப்பிட்டு உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நான் அன்னைக்கு உங்க சன்னிதானத்துக்கு வந்தேன், அன்னைக்கும் இதே கேள்விதான் கேட்டேன். அன்னைக்கும் எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல, இன்னைக்கும் எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல, நீங்க தான் பார்த்து என்ன இதம் பண்றீங்களோ அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்பதான் சொல்றார், அவளை பக்கத்துல அழைச்சு ராம 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 அப்படின்னு உபதேசம் பண்றாரு. இது என்ன சுவாமி, இது என்ன மந்திரம், எப்படி ஜபிக்கணும், எனக்கு இது அதிகாரம் இருக்கா? அதிகாரமா? நோ தீட்சாம் ந ச தட்சிணாம் ந ச புரஸ்ஸர்யாம் அநாதீட்சதே மந்திரயோயம் ரசனாஸ் பிரியேவ பலதி ஸ்ரீராம நாமாத்மகஹ. இது தீட்சையும் கிடையாது, தட்சிணையும் வேண்டாம், புரஸ்ஸரிய ஹோமம் பண்ண வேண்டாம், இதுக்கு எதுவுமே வேண்டாம், இட சுத்தி கூட பார்க்க வேண்டாம், இதுக்கு நீ பாட்டு ஜபிக்கலாம். இது என்ன சுவாமி, இதுக்கு என்ன அர்த்தம், அதை பத்தி உனக்கு என்ன கவலை, இந்த அர்த்தம் ஒரு நாளைக்கு உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். கிளம்பினா இவளுக்கு குருநாதர் போன துக்கம் தாங்க முடியல. ஆனா போகும்போது ஒரு வார்த்தை சொல்றார், என்னோட சாநித்தியம் இங்க இருக்கும், அதை நீ புரிஞ்சுப்ப அப்படிங்கிற, உனக்கு தெரியலாப்புல நான் இருப்பேன் அப்படிங்கிற. அப்ப அந்த அக்னி வந்து அன்னைக்கு அணையவே இல்லையா, அன்னைக்கு ஏத்துன அக்னி இன்னைக்கு 13 வருஷம் ஆச்சு அவளுக்கு, இன்னி வரைக்கும் அந்த அக்னி அணையல. அந்த வஸ்திரம் வந்து ஈரமான வஸ்திரம், அது அப்படியே ஈரமா இருக்கு, சிதிலம் அடையல, ஈரம் காயாம அப்படியே இருக்கான். அந்த பறிச்சு வச்ச புஷ்பம் இன்னி வரைக்கும் வாடாம அப்படியே இருக்கான். அதை வச்சு அவன் தெரிஞ்சுக்கிறானா, சமாதானப்படுத்திக்கிறான். எப்பயாவது ரொம்ப தாபப்படும் போது அந்த அந்த குருநாதர் நடக்கிற மாதிரி அவளுக்கு தோணுமா. அப்பேற்பட்ட குரு பக்தி அவளுக்கு இருக்கிறதுனால அப்படியெல்லாம் அனுபவம் அவளுக்கு ஏற்படுறது. இவன் ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் எப்ப வருவார், என்னைக்கு வருவார் சொல்லாம போயிட்டார் குருநாதர். இவன் என்ன பண்றா, இன்னைக்கு வருவாரோ, இப்ப வருவாரோ, இந்த க்ஷணம் வருவாரோ அப்படின்னு டெய்லி எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஒவ்வொரு க்ஷணமும் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப கண்ணீர் 13 வருஷத்துக்கு சொச்ச வருஷமும் ஆயிடுதான், 13 வருஷம் ஆகி கொஞ்சம் சொச்ச மாசங்களும் ஆயிடுதான். அவ்வளவு நாள் இந்த இதே கைகளையும் இத்தனை நாளும் பண்ணியிருக்கலாம். அவன் என்ன அப்படின்னா, பசுஞ்சாணி போட்டு வாசல மெழுகி ஒரு தீபம் விட்டு அங்க போய் பழங்கள்லாம் பறிச்சுன்னு அவருக்கு ஆசனம் போட்டு இந்த பழங்களை தயாரா அங்க வச்சிருப்பாளா, ராமர் வரார் அப்படிங்கிற எண்ணத்திலே 13 வருஷமும் கைங்கரியம் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கலாம் அவ. ஆனா இப்ப நினைக்கிறா, கண்ணீர் விடுறா, ராமர் வருவர் சொன்னாரே, என் குருநாதரோட வாக்கு கூட போய் போகுமா, எனக்கு அவ்வளவு பக்தி இல்ல, என்னோட பக்தியை பார்த்து ராமர் வரமாட்டார், அது வரலாறுனா அன்னைக்கே வந்துருப்பாரு, அது வரமாட்டார். ஆனா என்னோட குருநாதரோட வார்த்தை சத்தியம் தானே, அதுக்காக வரமாட்டா அப்படின்னு நினைக்கிறா. நினைச்ச போதே அங்க வந்துட்டாராம். அந்த குழந்தையெல்லாம் வந்து சொல்றாரு, நீங்க யாரையோ எதிர்பார்த்துருந்தாலே அவ வரா, உங்க ஆசிரமம் எங்கன்னு கேட்டுன்னு வரா. அவர் விசாரிச்சுன்னு வரலாம், சபரி ஆசிரமம் எங்க எங்க அப்படின்னு. அப்ப ஏற்பட்ட பாக்கியம் பண்ணிட்டா. அவர் குருநாதர் அப்பேற்பட்ட தபஸ்வியம், அவருக்காக வரலாம். இந்த சபரியும் பக்தே ஆயிட்டா. இப்ப இந்த சபரிக்காகவே வர்றது. அப்பதான் முதல்ல ராமலட்சுமணாவை பாக்குறா. அந்த சபரி எப்படி இருந்திருக்கும். குந்தேந்தி வர சுந்தராவதி பலவு விஜானே தாமாவுபௌ சோபாட்யோ வரதன்மினோ சுதீனுதோ கோ விப்ர விருந்த பிரியோ. பார்த்தாலே பிரியம் உண்டாகும் நம்ம சொன்னோமே, அது மாதிரி இருக்கிறான். சதைக பிரிய தர்ஷனான்னு சொன்னாலே அந்த மாதிரிதான் இருக்கிறவர். கோமளமான சரீரம். இப்ப சோபையே குறையல, எல்லாம் இழந்திருக்கிற இப்ப. ஆனா சோபை கொஞ்சம் கூட குறையலையா, அப்படி இருக்காராம். மாயா மானுஷ ரூபிணோ ரகுவரோ சத்தர்ம பந்தௌ ஹிதௌ சீதான்வேஷண தத்பரோ பதிகதோ பக்தி பிரதௌ ஹினஹா. அந்த கண்கள்லாம் நீலோத்பலம் போல இருக்கு, சியாமள வர்ணமா இருக்கு, திருமேனியே அப்படி ஜொலிக்கிறது. அதை பார்த்தாலே சுத்தமா இருக்கு. யாருக்குமே ஞானம் அந்த பார்த்த மாத்திரத்துல ஞானம் உண்டாயிடுமா. அப்பேற்பட்ட திவ்யமான தரிசனம் அவளுக்கு. இப்ப ராமர் வரதை என்ன காட்டுறது அப்படின்னா, அவளோட அப்பேற்பட்ட பக்தி, அவளோட திட நிச்சயத்தோட வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த சேவை. அதுக்காக இப்ப வரலாம். சீதை அழைச்சின்னு வந்து உள்ள உட்கார வைக்கிறா. அந்த சரணத்தை வேற யாருமே தொட்டது கிடையாதான், சீதா தேவி தான் தொட்டுக்காளாம். தொட்டு கைங்கரியம் பண்றது அவ உயிரானா. அந்த சரணத்தை இப்ப பிடிச்சிட்டா இந்த சபரி. ராமர் பொதுவா வந்து இது மாதிரி பண்ணா என்ன பண்ணுவார்னா, காலை மடக்கி தரான். ஆனா இந்த சரணம் எனக்குரியது, இதை மடக்க கூடாது அப்படிங்கிறாளாம். பாத சேவை பண்றா. அவளுக்கு கீர்த்தம் கொடுத்து அந்த சரணத்தை ஆரம்பிக்க சொல்றா. அவரை
அந்த சபரியை விசாரிக்கிறான் ராமர். கச்சித்தே நிர்ஜிதா விக்னா கச்சித்தே வர்த்ததே தபஹ கச்சித்தே நியத க்ரோத ஆஹாரச்ச தபோதனே கச்சித்தே நியமா பிராப்த கச்சித்தே மனத சுகம் கச்சித்தே குரு சுஷ்ரூஷா சபலா சாருபாஷினி. உன்னோட தபசு விக்னம் இல்லாம நடக்கிறதா? உன்னோட கோபம் கட்டுப்பாட்டுல இருக்கா? ஆகாரம் கட்டுப்பாட்டுல இருக்கா? பண்ணாதான் அவளுக்கு சுகமா. ஒரு நாள் பாராயணம் பண்ணேனாலும் ரொம்ப கஷ்டப்படுவாளாம். அத மாதிரி இவ அந்த பண்றதுலே சுகமா இருக்கலாம். அதை கேட்கிற இதெல்லாம் எதனால கிடைக்கும் அப்படின்னா குரு சுஷ்ரூஷையால தான் கிடைக்கும். அந்த குரு சுஷ்ரூஷை எப்படி இருக்கு கேட்கிற. சபலா சாருபாஷினி அப்படிங்கிற இவளே அவ்வளவு கழவியாச்சு. இப்ப சரகு உதிர்ற நிலைமையில இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இவளை பார்த்து சாருபாஷினி அப்படிங்கிறார். இவ பேசினா மழலை சொல்தான் வரும், பல்லே கிடையாது, வெறும் மழலை சொல்தான் வெளியில வரும், வார்த்தையே முடியாது. அந்த நிலைமையில இவளை பார்த்து சாருபாஷினி அப்படிங்கிறதேன்னா அவ பேசுற எப்படி பேசுறாங்கிறது இல்ல, பேசுற விஷயத்துக்காக அந்த வார்த்தை போடுற சாருபாஷினி அப்படின்னு. ஏன்னா தபசு சபலமாச்சா அப்படின்னு கேட்கிறார். அது என்ன சுவாமி, எங்க குரு ஏதோ சொல்லிட்டு போனார், நானும் 13 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஜென்மால எனக்கு கிடைக்க போறதோ, எப்ப என்னோட தபசு சபலமாகும் தெரியல, இப்படி எல்லாம் பதில் சொன்னா முழு அசடுன்னு அர்த்தம். அவர் நச்சுன்னு பதில் சொல்றான். அத்ய பிராப்தா தவ சித்திஹி தவ சந்தர்ஷனான்மயா அத்யமே சபலம் தத்துவம் குரு வச்சசு பூஜிதாக அத்யமே சபலம் ஜென்ம ஸ்வர்கச்சைவ பவிஷ்யதி त्वयि தேவவரே ராம பூஜிதே புருஷர்ஷப மயா து விதம் மன்யம் சஞ்சிதம் புருஷர்ஷப தவார்த்தே புருஷ வியாக்ர பம்பாயா ஸ்தீர சம்பவம். இன்னைக்கு ஆச்சு, என்னோட தபசு சபலமாச்சு அப்படிங்கிறான். அதிகாரி வந்துட்டா தன்னை பிரகடனம் பண்ணிக்கிறான். அதனால இங்க மேல கேக்குற, நீ எதுக்காக தபசு பண்ண அப்படின்னு கேக்குற. தவ தர்ஷனான்மையா, உங்க தர்சனத்துக்காக தான் பண்ணேங்கிறா. நானே ராஜ்யத்தை இழந்து மனைவியை இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறேன், எனக்காக போய் தபசு பண்ணேன் அப்படிங்கிறேன்னா இப்படி பாக்குறாளாம். நீங்க அப்படி சொல்லக்கூடாது, உங்க சொரூபம் எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்தே நரன் நரன்னா பரிபாஷை பண்ணிருக்காளா, அதான் அவளுக்கு பிடிச்சிருக்கான். பொன்வஸ்தின் சாம்பிரதம் லோகேன்னு கேட்கும் போதே நரகான்னு சொல்லிதான் அவர் கேட்கிறார். நரனா சொல்லு, இப்படி ஒரு நரன் இருக்கானா சொல்லுன்னு தான் கேட்கிறார். பின்னாடியும் நரசார்துலா நரஸ்ரேட்டா நரன் நரன்னே பரிபாஷை பண்றா. இங்க தைரியமா சொல்றா, त्वयि தேவவரே ராம அப்படிங்கிறா. நீங்க தேவன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. ஆத்மானம் மானுஷம் பண்ணியே இங்க சொல்ல மாட்டான், வாஸ்தவமா தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கறதால இங்க சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஆத்மானம் மானுஷம் பண்ணியே, நான் மனுஷன்னு சொல்ல மாட்டேன், ஏத்துக்கிறார் அத. சரி, இந்த பழங்கள்லாம் பாக்குறாரு. இந்த பழங்கள்லாம் எங்க இருந்து எடுத்துன்னு வர, யாருக்கு எடுத்துன்னு வர எல்லாம் கேட்கற, விசாரிக்கிற. ஆத்து கொலையில மரம் இருக்கா அப்படிங்க. ஆத்து கொலையில மரம் இருக்கு, ஆனா இந்த பழங்கள்லாம் நல்லா இருக்காதாங்க, இது பம்பா தீரத்தை போய் எடுத்துன்னு வரணும் அப்படிங்கிறா. சரி, உனக்கு ஆட்கள்லாம் வச்சிருக்கியா, அவ போய் எடுத்துன்னு வராளா அப்படின்னு கேட்கிற. எனக்கு ஏது ஆளும் தேடும், நானே போய் தான் எடுத்துன்னு வரேன். மயாது விவிதம் மன்யம், நானே போய் தான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு. நீ இதுதான் சாப்பிடுறியோ அப்படின்னு கேட்கிற. இந்த பழங்கள் தான் சாப்பிடுறியா நீ அப்படின்னு கேட்கிற. எனக்கு எதுக்கு பழம், காஞ்ச சிறகு ஒரு மாவில மாச்சிறகு எனக்கு போறோம், நான் அதை சாப்பிட்டு நீவிச்சிருவேன், எனக்கு எதுக்கு இந்த பழம் தான், உங்களுக்காக தான் எடுத்துன்னு வந்தேங்கிற. வாமனாவதாரத்துல அந்த கையை நீட்டினதை ரொம்ப பிரமாதமா சொல்லுவா. அந்த தானம் வாங்கிறதுக்காக கை நீட்டினாராம், கையே நீட்டாத கை, அந்த கையை நீட்டிட்டாராம். அது கூட தானம் வாங்கிறதுக்காக. ஆனா இங்க பிரேமையில தன்னோட கை தானே நீள்றதாம். அவர் அபரிக்கிரக விரதத்துல இருக்காரு, யார்ட்டையும் எதுவும் வாங்கிக்கிறது இல்ல அப்படிங்கிற விரதத்துல இருக்காரு. இங்க தானே அந்த பிரேமைக்கு கட்டுப்பட்டு கை நீள்றதாம். அந்த பழத்தை வாங்கி தானும் சாப்பிடார். லக்ஷ்மணர் அவ்வளவு நேரம் நின்றுட்டே இருக்கிறான், ஏன்னா இதை ரசிச்சுன்னு இருக்கிறான். ராமரை யாராவது கொண்டாடினா அவருக்கு தானே சந்தோஷம். அவர் இதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. அவர் திரும்பியா, லக்ஷ்மணன் நீங்க நிக்கப்படாது, நீங்க உட்காருங்கோ அப்படின்னு லக்ஷ்மணனே உட்கார வச்சா அவருக்கும் எல்லா பாத பூஜையும் எல்லா சேவையும் பண்ணிட்டு அந்த பழத்தையும் அவருக்கும் கொடுக்குறா. அவரும் அந்த பழத்தை சாப்பிட்ற. அவளுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த குருவோட மகிமையை ராமருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தோன்றதான். அழைச்சின்னு போய் அந்த அக்னியை காட்டுறா. இந்த அக்னி எங்க குருநாதர் போனது இன்னி வரைக்கும் அணையவே இல்லை அப்படின்னு காட்டுறா. அந்த புஷ்பம் வாடவே இல்லை, அந்த வஸ்திரம் இன்னும் ஈரமாவே இருக்கு, அன்னைக்கு போட்டுட்ட வஸ்திரம் அது அப்படின்னு அதெல்லாம் காட்டுறாளாம். காட்டிட்டு என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா, பத்மாசனத்துல உட்கார்றா. யோகத்துல தன்னோட சரீரத்தை பஸ்மம் ஆகிட்டு மேல கிளம்புறா. பார்த்தா திவ்ய சரீரம் ஆயிடுது, அந்த வஸ்திரம்லாம் திவ்யம் ஆயிடுது, எல்லாமே அலங்காரம்லாம் வந்துட்டு மேல கிளம்புறா.
ராமர் இங்க வந்து நான் அனுப்புறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலையா. பார்த்துன்னு தர்சனம் மாத்திரம் அப்படியே நிக்கிற அவரே பார்த்துன்னு தான் இருக்காரு. மேல மோட்சத்துக்கு கிளம்புறா. எங்க போறா அப்படின்னு கேட்டா மோட்சத்துக்கு எல்லாம் போல. ஒரு சிவபக்தன் எங்க போவான் அப்படின்னா கைலாசத்துக்கு போவான். ஒரு விஷ்ணு பக்தன் எங்க போவான் அப்படின்னு கேட்டா மோட்சத்துக்கு போவான், வைகுண்டத்துக்கு போவான். ஆனா குரு பக்தன் எங்க போவான் அப்படின்னா குருவை தான் தேடி போவான். வேற எந்த லோகமும் அவனுக்கு தெரியாதான். இவன் எங்க போறா இப்ப மெனக்கிட்டு அவசர அவசரமா எங்க போறா அப்படின்னு கேட்டா ராமர் வந்தார், நான் பூஜை பண்ணேன், எங்கிட்ட இருந்து பழம் வாங்கி சாப்பிட்டார், இவ்வளையும் குருகிட்ட போய் சொல்லணுமா, அதுக்காக கிளம்புறானா. இப்ப ராமர் பார்த்துட்டே இருக்கார். அப்படியே மேல கிளம்பி போறா. குருநாதர் போய் சேர்ந்த வால்மீகி அதை விடல. வால்மீகி நிகாவா அதை சொல்றாரு. மேல எங்க போனாங்கிறதையும் கடைசி ஸ்லோகத்துல சொல்றாரு அவர். எத்ரதே சுக்ராத்மானோ விகரந்தி மகர்ஷேயா தத்புண்ணியம் சபரீஸ்தானம் ஜெகாமா ஆத்ம சமாதினா. அந்த குருநாதர் இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்துட்டாலும் அப்படின்னு சொல்லி இந்த அரண்ய காண்டத்தை பூர்த்தி பண்றார். இது மோட்ச காண்டம். இப்ப ஏற்பட்ட புண்ணிய சிரவணம் நமக்கு கிடைச்சது இன்னைக்கு. அப்ப ஏற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஜானகீகாந்த ஸ்மரணம் தேவிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம